சரி, அப்போ போன கிளாஸ்ல நாங்க பேப்பர் 1 பார்த்தோம் ஃபுல்லா. அப்ப அந்த கேள்விகள் அடிப்படையாக வச்சு நாங்க 2025 முதலாவது கேள்வி அடிப்படையாக வச்சு நாங்க பார்த்தோம். யூனிட் 10 உடைய ஒரு பகுதியை பார்த்தோம். சரியான இப்ப யூனிட் 10 என்றது இவ்வளவுதான் என்று சொல்லி அந்த யூனிட் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன். அது யாரும் இதுவரைக்கும் படிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். ஆம், அதுல குறிப்பாக நாங்க விரிவாக பார்த்தோம் எந்த பகுதி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பிறப்புல இருந்து இஸ்லாம் ஆரம்பமாக இஸ்லாமிய சமயம் தோற்றம் பெற்று வளர்ச்சி அடைந்து மக்கா வாழ்க்கை மதீனா வாழ்க்கை நபியாவோட எப்படி இருந்துச்சு எவ்வாறாக இருந்துச்சு என்று சொல்லி அதோட சம்பந்தப்பட்ட முக்கியமான நிகழ்வுகள் சம்பந்தமாக படித்தோம். அதுல ஹிஜ்ரத் சம்பந்தமான கேள்வி என்ற தாளை இது ஹிஜ்ரத் சம்பந்தமாக இன்னும் நாங்க அதை ஆழமாக பார்த்தோம். சரியானே? அப்ப அந்த அடிப்படையில இந்த கேள்வியை பார்த்ததுக்கு பின்னால நாங்க ரெண்டாவது மூணாவது கேள்வி அதோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் நாங்க படிச்ச டொபிக்கோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஒவ்வொன்றாக பார்த்தோம். அப்ப அதுக்குரிய ரெக்கார்டுகள் எல்லாம் நான் டெலிகிராம்ல அப்லோட் பண்ணினேன். கிளாஸுக்கு ஜாயின் பண்ணாதவங்களுக்கு அந்த ரெக்கார்டை பார்த்து படிச்சிருப்பேன் சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, இப்ப இந்த மாதிரி வினாக்களை நான் உங்களை செஞ்சு கொண்டு வர சொன்னேன். செஞ்சுக்கிறீங்களா? சார் ரைட். போன கிளாஸ்ல பார்த்த அதே டொபிக்குள்ள இருக்கக்கூடிய மேலதிகமான 7 வினாக்கள் உங்களுக்கு இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அப்ப அதை நாங்க அதுல சரியான ஆன்சரை பார்த்துப்போம் நாங்க பேப்பர் 2க்கு இன்னைக்கு போ. சரி, பாருங்க. முதலாவது கேள்வி மாதிரி வினாக்கள்ல பின்வரும் கூற்றுக்களை கவனத்திற்கொள்க என்று சொல்லி சில கூற்றுக்கள் தரப்பட்டு இருக்கு. பின்வரும் கூற்றுக்களை கவனத்திற்கொள்க என்று சொல்லி சில கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கு. அப்ப நாங்க போன கிளாஸ்ல அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மக்கா வாழ்க்கை மதினா வாழ்க்கையை பத்தி படிச்ச அந்த அதே நேரம் இந்த மக்கி மதனி சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்தி அப்ப இங்க அதைத்தான் கேள்வியா கேட்கிறான் பாருங்க. ABCDE என்று சொல்லி 5 கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கு. கீழே கேள்வி மேலுள்ளவற்றுள் மதனி வசனங்களுடன் மாத்திரம் தொடர்புடைய தொகுதியினை செய்க. மதனி வசனங்களோட மாத்திரம் இப்ப நாங்க படிச்ச அறிவை வச்சே பார்ப்போமே. போன கிளாஸ்ல படிச்சதை வச்சு நீங்க பாருங்க. கூற்று சமூக பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடியது. இது மக்கியில வருமா மதனில வருமா? மதனி சார் மதனி சார். ஓகே, மதனி. என்ன உங்களுக்கு தெரியும், சமூகம் என்று வந்தாலே மதனி தான். சமூகம் என்று வந்தாலே மதனி தான். ஏன் மக்காவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமூகமாக இணைந்து கூட்டாக இணைந்து ஜமாத்தாக இணைந்து ஒரு விடயத்தை செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சா இஸ்லாத்துல? இல்ல இல்ல. அப்படி யாரும் நிலைமை அந்த சூழல்ல அந்த இடத்துல இருக்கல என்ற எதிர்ப்புகள் இருந்துச்சு. எனவே மதனி வசனங்கள் ஹிஜ்ரத்துக்கு பிறகு அருளப்பட்ட வசனங்கள் தான் சமூக பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடியதா இருந்துச்சு. சமூகம் சார்ந்த அம்சங்களும் அதுக்கு பிறகுதான் கடமையாகிச்சு. ஜமாத் தொழுவ கூட கடமையாகிச்சு ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான். எனவே சமூக பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடியதுன்றது மதனில வரும். அப்படித்தானே? அப்ப ஏ சரி, மதனி. அப்ப ஏ சுவரா ஆன்சர் வரும் என்று எங்களுக்கு தெரியும். எனவே முதலாவதுல ரெண்டாவதுல நாலாவதுல ஏ இருக்கு. எனவே மூணாவது பாருங்க ஏ இல்ல, அஞ்சாவதுலயும் ஏ இல்லை. எனவே இது ரெண்டும் சுவரா ஆன்சர் வராது. என்ன எங்களுக்கு தெரியும், ஏ சுவரா மதனி வசனங்களோட தொடர்பானது. எனவே ஏ இருக்கிறதான் ஆன்சர் வரும். எனவே 2 ஆன்சர் பில. இப்ப 3 ஆன்சர்ல இது ரெண்டு நாங்க கண்டுபிடிச்ச முடியல. சரி, அடுத்தது நாங்க பார்த்ததுதான் உங்களுக்கு தெரியும். இந்த மனிதர்களே இப்ப நாங்க அந்த போன கிளாஸ்ல பார்த்ததை வச்சே நாம் வார் மனிதர்களே என விழிக்கும் போங்கு இது எதுல இருக்கும்? ஈஸியா மக்கி சூரா சார் மக்கி வசனம். ரைட். மனிதர்களே என்று விழிக்கிற போங்கு மக்கியில மட்டும்தான் நீக்கும். என்ன அப்ப மதனியில் எப்படி விழிக்கப்பட்டிருக்கும்? மோமீன்களே. ரைட், மூமின்களே அதாவது விசுவாசிகளே என்று சொல்லித்தான் விழிக்கப்பட்டிருக்கும். எனவே இந்த டி கூற்று சரியா பிழையா?
பிழை. இந்த இடத்துக்கு பிழை. மதனி வசனங்களோட தொடர்பானதான் கேட்டீங்க. எனவே டி சுவரா ஆன்சர் வராதுன்னு எங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப எங்களுக்கு இப்ப இருக்கிறது 3 ஆப்ஷன் தான். இதுல டி இருக்கு. எனவே 4வது பிழை. டி இருக்கிறதால பிழை. ஏன்னா டி சுவரா பிழைன்னு எங்களுக்கு தெரியும். விலங்கல்னா கேட்டுக்கொள்ளும். சரி, அடுத்தது ஈஸியானது. போன கிளாஸ்ல பார்த்தது ரிசாலத் மஆத் பற்றிய போதனைகளை முன்வைக்கக்கூடியது எது? மக்கியா மதனியா? மதனி சூரா. ரிசாலத் மஆத் பற்றிய போதனைகளை முன்வைக்கக்கூடியது சூரா. கவனமா மக்கியா மதனியா? மதனி சூரா சார். மதனி சூரா சார். ரிசாலத் மஆத் பற்றிய போதனைகளை முன்வைக்கிறது மக்கி. மதனி தௌஹீத் வார் தௌஹீத் ரிசாலத் மஆத் இவைகளை பற்றிய போதனைகள் எங்க இருக்கும் என்று சொன்னா மக்கியில தான் இருக்கும். மதனியில் என்று சொல்லி உங்களுக்கு கைட்ல சந்திக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? அதை வச்சுதான் நீங்க மதனின்னு சொல்றீங்க. ரைட். அந்த கைட்ல இருக்கிற வாசகம் பிழை. அதே கைட்ல தான் நாங்க யூனிட் 10ல பார்த்தோம் போன கிளாஸ்ல. எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. போன கிளாஸுக்கு வந்தவங்க சொல்லுங்க. மக்கி மதனி, அதாவது இந்த ரிசாலத் தௌஹீத் ரிசாலத் மஆத் பற்றிய போதனையில எங்க இருந்துச்சு? எந்த சூறாவுல? மக்கி சூறாவுல என்ன படிச்சோம்? என்ன, அதாவது இங்க சரியா போட்டு யூனிட் 3ல அதை மிஸ் ஆகி போட்டுக்கிறான். வார் உங்களுக்கு இதை காட்டி போட்டு அதை காட்டு. சரி, இதான் நான் போன கிளாஸ்ல படிச்ச சாப்டர். சரியா? அப்ப நீங்க இதுல பாருங்க. உங்களோட டீச்சர் கைட்ல தான் கிரேட் 13க்குரிய பகுதியில சமயம் என்ற தலைப்பு தான் நான் போன கிளாஸ்ல படிச்ச பகுதி. இதுல நீங்க பார்க்கலாம் தெளிவாக. எத்தனாவது பேஜ்? 157வது பேஜ்ல 157வது பேஜ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஹி அருளப்பட்ட காலத்துல, வஹி அருளப்பட்ட ஆரம்ப காலகட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தௌஹீத் ரிசாலத் மஆத் என்ற இஸ்லாத்தின் அடிப்படை போதனைகள் பற்றி விளக்கம் அளித்தார்கள். ஏனென்று சொன்னா இறங்கிய குர்ஆன் வசனங்கள் அனைத்தும் தௌஹீதை பத்தி, ரிசாலத்தை பத்தி, மஆதை பத்தி தான் இருந்துச்சு. அதே நேரம் நீங்க யோசிங்க, ரிசாலத் மஆதை பத்தி மதீனாக்கு போய் விளக்கம் அளிக்க இயலுமான்னு யோசிக்க. இப்ப அந்த ஷிர்க்ல ஆழ்ந்திருந்த சமுதாயம் இஸ்லாத்துக்குள்ள அவங்கள கொண்டு வரதுக்கு முதலாவது அவங்களுக்கு எடுத்த உடனே வாரிசுரிமை சட்டத்தையும் நிக்காஹுடைய சட்டத்தையும் குடும்ப வாழ்க்கையை பத்தியும் பேசலாமா? முதலாவது இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வரணும். தௌஹீத், அல்லாஹ் ஒருத்தன் என்ற போதனையை முன் வச்சு அந்த ஓரிரை கொள்கைக்குள்ள அவங்களை கொண்டு வரணும். அவங்க நினைச்சதெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறான். அடுத்தது ரிசாலத், இந்த குர்ஆன் என்றது இந்த இது ஒரு வஹி, இது அல்லாஹ்விடத்திலிருந்து தரப்பட்ட ரிசாலத். நான் ஒரு ரிசாலத் வழங்கப்பட்ட ரசூல் என்றது அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்தணும். மஆத், மஆத் என்ன சொல்லுங்க. போன கிளாஸ் வந்தாக்க மஆத் என்ன? மரணத்துக்கு பின்னால் மௌத்துக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கை சம்பந்தமாக. எனவே மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில் நாங்க உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்பப்படுவோம். கேள்விகள் இருக்கு, விசாரணைகள் இருக்கு என்று சொல்லி எல்லாம் பார்த்தோம். அப்ப நீங்க சொல்லுங்க, இந்த போதனைகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஆரம்ப காலம் என்ற எங்க இருந்திப்பாங்க? மக்காவுல இருந்திப்பாங்கன்னா மதீனாவுல இருந்திப்பாங்க? மக்காவுல. அப்ப மக்கி என்றதுக்கு நாங்க என்ன வரைவிலக்கணம் கொடுக்கிறோம்? ஹிஜ்ரத்துக்கு முன்னர் தானே, மக்காவுல இருக்கிற நேரம் தானே. சரி, இப்ப நீங்க யோசிங்க, இதெல்லாம் மதனியாக இருந்தால்
சரியா? மதனியாக இருந்தால் அப்ப அதுவரை காலமும் சொல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு போய்த்தான் ரிசாலத்தை மஆதை பேசினேன். அந்த கூற்று சரியா வருமா? இல்ல சார். இல்ல இல்ல சார். சார். நான் ஒரு ரசூல், மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றத நபி அவங்க இவ்வளவு காலம் மக்காவுல 13 வருஷம் பேசாம மதீனா போய் தான் பேசினேன் என்று வருமா? வராது. வராது சார். இல்ல சார். ரைட். இப்ப விளங்கிட்டு அவங்களுக்கு ஏன் இந்த தௌஹீத் ரிசாலத் மஆத் இதுக்குள்ள வருது என்று சொல்லி. ஓ ஓம் சார். சார். சார் விளங்கி- அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்களோட கைட் எடுங்க. யூனிட் 3ல அது எத்தனாவது பேஜ் இங்க இருக்கு. இதுல நீங்க சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணிக்கொள்ளுங்க, வெட்டி திருத்தி விடும். நான் தியரி படிப்பிக்கிற நேரம் இவங்களுக்கு 26 பேஜ் சொல்லி தந்திக்கிறேன். வெட்டி மாத்த சொல்லி சொன்னேன் தானே. இந்த பேமெண்ட் கிளாஸ் வாரவங்க இருக்கிறீங்களா? ஓ சார். சார். வெட்டி மாத்தினே தானே நாங்க. ஓ சார். ஓ சார். ஓ சார். ரைட். அப்ப மக்கிய வசனங்கள்ல சிறப்பம்சங்கள்ல நீங்க எழுத வேண்டியது இங்க ரைட் மதனியில நான் வெட்டி போட்டு காட்டினது அப்படியே இருக்கு. ரிசாலத் மஆதை வெட்டுங்கோ, தூக்கி மேல கொண்டு போய் போடுங்க மக்கியில என்று சொல்லி காட்டினேன். எனவே நீங்க எல்லாரும் இப்ப மதனி என்று சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க சொன்னது உங்களோட பிழை இல்ல, கைட்ல இருக்கிற பிழை. எனவே நீங்க என்ன செய்யுங்கடா, இப்ப அதை வெட்டி மேல போட்டுடும். ரிசாலத் மஆத் பற்றிய போதனைகளை முன்வைத்திருந்ததை வெட்டி அந்த பாயிண்ட் அப்படி எங்க ஒரு ஸ்டார் மார்க்க போட்டு, இல்லாட்டி மேல ஒரு ஸ்டார் மார்க்க போட்டு தௌஹீத் ரிசாலத் மஆத் பற்றிய போதனைகளை முன்வைத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஒன்றை மேலுக்கு எழுதி கொள்ளுவோம். மதனியில அதை வெட்டிடுவோம். சரியா? சரி சார். இப்ப அந்த மதனி என்ற ஆன்சர் சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் விளங்கிட்டு அவங்களுக்கு ஏன் அது பிளண்டு. ஓம் சார். ரைட். இப்ப விஷயத்துக்கு வருவோம். எனவே மதனி வசனங்களுடன் மாத்திரம் தொடர்புடைய தொகுதியா நீங்க கேட்டீங்க. எனவே ரிசாலத் மஆத் பற்றிய போதனைகளை முன்வைக்கக்கூடியது எது? மக்கி. மக்கி. மத்திய வசனம். எனவே இ ஆன்சர் சூரா பில எங்களுக்கு தெரியும். இப்ப இருக்கிற எங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான். எனவே இங்க இ இருக்கு. எனவே இந்த ஆன்சர் பில. எனவே முதலாவதுக்கு முதலாவதான் ஆன்சர். வந்துச்சா உங்களுக்கு ஆன்சர்? முதலாவது ஆன்சர் வந்துச்சா? சார் அந்த பி ஆன்சர் வந்து விளங்கல. சிறிய ஆயத்துக்கள் சிறிய அத்தியாயங்கள் கொண்டது வந்து மக்கி சூரா தானே சார்? ஓ, சிறிய ஆயத்துக்கள் சிறிய அத்தியாயங்கள் கொண்டது மக்கி. அது மிஸ் ஆகி இந்த இடத்துல போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓ, மிஸ் ஆகி வந்திருக்காது. அதை மாற்றிக்கொள்ளணும். பெரிய வசனங்கள் பெரிய அத்தியாயங்களை கொண்டதுன்னு சொல்லி. சரி, அது மட்டும் மிஸ் ஆகிருக்கா? நீங்க கொஞ்சம் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஏபிசி தான் இதுக்கு ஆன்சர் வரும். அந்த கேள்விய அதாவது இந்த பி கூற்றை வெட்டி போட்டு இங்க இருக்கிற மாதிரி போட்டுடும். மதனிக்கு நீண்ட வசனங்கள் நீண்ட அத்தியாயங்களை கொண்டது அப்படின்னு போட்டுடும். அப்படி போட்டால் தான் அதுக்கு ஆன்சர் வரும். இல்லாட்டி அது ஆன்சரே வராத கேள்வியே பிழையாகும் இந்த இடத்துல. நீங்க அதை மட்டும் வெட்டி மாத்திக்கணும். சிறிய ஆயத்துகள் சிறிய அத்தியாயங்களை கொண்டதுன்றதை வெட்டி, அல்லது சிறிய சிறிய என்ற ரெண்டு சிறிய என்கிற ரெண்டையும் வெட்டி போட்டு பெரிய எண்ணு மாத்திட்டீங்களா சரி, அல்லது நீண்ட எண்ணு மாத்திட்டா சரி. இங்க இருக்கிற சிறிய என்றதை வெட்டி போட்டு நீண்ட என்று போட்டுருவோம். நீண்ட. ஓகே. இப்ப ஓகே சார். சரி, அது கேள்வியில இந்த கேள்வியில சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு. அப்ப பாருங்க, நாங்க எல்லா கூற்றையும் பார்க்காமலே டிரெக்ட் ஆன்சருக்கு வந்துட்டோம். ஏன்? வேறெல்லாம் பிழைன்னு சுவரா கண்டுபிடிச்சிட்டோம். டி ஆன்சர் வராதுன்னு தெரியும். அப்ப இது ரெண்டுலையும் பி இருக்கு, மூணாவதும் பிழை, நாலாவதும் பிழை என்ற டி இருக்கு. ஈயும் ஆன்சர் வராதுன்னு சுவரா தெரியும். எனவே ரெண்டாவதுலேயும் மீ இருக்கு, அஞ்சாவதுலேயும் மீ இருக்கு. எனவே அது ரெண்டும் ஆன்சர் வராது. அப்போ முதலாவதான் ஆன்சர் வரும், ஏபிசி.
பாருங்க அப்போ, சமூக பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடியது சரி, ஏ கூற்று. அடுத்தது இது மிஸ் ஆகி போடுபட்டு நீண்ட மாற்றிக்கொள்ளணும். நீண்ட ஆயத்துகள் நீண்ட அத்தியாயங்களை கொண்டது சரி. முனாஃபிக்குகளின் பண்புகளை பேசக்கூடியது சரி. எனவே ஏபிசி தான் இதுக்கு சரியான ஆன்சர். கிளியரா? இப்ப ஓ சார். சார் சரி, அப்ப அடுத்த கேள்வி பாப்போம். என்ன பாருங்க, அடுத்த கேள்வி ரெண்டாவது கேள்வி மாதிரி வினாக்கள்ல எக்ஸ் நிரல்ல சில விடயங்களை தந்திக்கிறாங்க, Y நிரல்ல சில விடயங்களை தந்திக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு தெரியும், புதுசாக உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, இதை ரெண்டையும் என்ன செய்யணும், ஜாயின் பண்ணினா சரியா வர மாதிரி ஒரு விடை தொகுதி இருக்கும், அதை நாங்க தெரிவு செய்யணும். பாருங்க, நோன்பு, ஹஜ், தொழுகை, ஜக்காத், ஹிஜ்ரத். இங்கே Y நிரல்ல தந்திருக்கு ஹிஜ்ரி 2, நுபுவத் 11, ஹிஜ்ரி 9, ஹிஜ்ரி 2, நுபுவத் 13. இப்ப இதுக்கு பொருத்தமானது எங்களை நாங்க பார்க்கணும். நீங்க சொல்லுங்க, நோன்புக்கு இது ரெண்டுல இதுல எது பொருத்தம்? நீங்க ஹிஜ்ரி 2. ஹிஜ்ரி 2. ரைட், ஹிஜ்ரி 2. இப்ப ஹிஜ்ரி 2 ரெண்டு இடத்துல இருக்கு, ஏலே மீக்கி டிலே மீக்கி, சரியா? அப்ப நாங்க ஒன்று ஏ வரப்போகுது, அப்ப எந்த அடிப்படையில் இது தொடர்பாக சொல்லுங்க. எந்த அடிப்படையில் இது தொடர்பு வரப்போகுது? முதல்ல கடமையாக்கப்பட்ட ஆண்டுகள், அந்த நிகழ்வு இடம்பெற்ற ஆண்டு, கடமையாக்கப்பட்ட ஆண்டு. சரி, ஏ அல்லது டி வரப்போகுதுன்னு தெரியுமா முதலாவதுக்கு? அடுத்தது பாருங்க, ஹஜ். ஹஜ்ஜுக்கு இதுல எது பொருத்தம்? எல்லாம் போன கிளாஸ்ல படிச்சது. ஹிஜ்ரி 9. ஹிஜ்ரி 9 சி. ரைட், இப்ப எங்களுக்கு சூரா தெரியும், ரெண்டாவதுக்கு சி வரப்போகுது. முதலாவதை வச்சு நாங்க பாத்திக்கலாம் கீழே, ஏன்னா முதலாவது ஏ வாரத்துக்கு சான்ஸ் இருக்கு, டி வாரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஹிஜ்ரி 2 ஆன்சர் இருக்கு. அதனால இப்ப பாருங்க, நீங்க ரெண்டாவது இடத்துல சி தான் வரப்போகுது. எனவே இங்க முதலாவது ஆன்சர்ல ரெண்டாவது பி இருக்கு. எனவே இந்த ஆன்சர் சரியா வருமா? இல்ல ரைட், ரெண்டாவது ஆன்சர்ல ரெண்டாவது இடத்துல சி இருக்கு, எனவே ஆன்சர் வார்த்தை சான்ஸ் இருக்கு. மூணாவது ஆன்சர்ல டி இருக்கு, எனவே இது ஆன்சர் வராது. என்ன எங்களுக்கு சூரா தெரியும், ரெண்டாவது இடத்துல சி தான் வரணும். ஹிஜ்ரி 9 தான் ஹஜ் கடமையாக்கப்பட்டு. நாலாவது இடத்துல சி இருக்கு, எனவே ஆன்சர் வார்த்தைக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்கு நாங்க பிழை போட இயலாது. அடுத்த எட்டிக்கு பாருங்க, அஞ்சாவதுல ரெண்டாவது இடத்துல, எனவே இது சூரா ஆன்சர் வராது. இப்ப எங்களுக்கு 3 ஆன்சரை பிழையாக்கிட்டோம். ஃபுல்லா கேள்வியை பார்க்கல, 3 ஆன்சர் எங்களுக்கு பிழைன்னு சூரா தெரியும். ரைட், இப்ப அடுத்தது போ, மேல பார்த்தது பார்ப்போமே. ஏ அல்லது டி தான் இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வரப்போகுது. ஏ அல்லது டி தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வரப்போகுது. இப்ப நாங்க பார்ப்போம் கீழே முதலாவது இடத்துல. இப்ப ரெண்டாவது நாளாம் தான் எங்களுக்கு மிச்சம் இருக்கு. என்ன? ஓ சார். ரைட், முதலாவது இடத்துல இங்க பி இருக்கு. அப்ப இது செட் ஆகும் ஆன்சருக்கு? வராது சார். வராது. அப்ப என்ன ஆன்சர்? நாலாவது ஆன்சர் சார். நாலாவது ஆன்சர். பாருங்க, கேள்வியே ஃபுல்லா பார்க்காம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்படித்தான் நேரில் உங்களுக்கு வரப்போகுது. நீங்க நினைக்க வேணாம் ஃபைனல் எக்ஸாம் பெரிய அப்படி இப்படி ஒன்றும் இல்லை, இதை விடவும் லேசா தான் வரப்போகுது. சின்ன ஒரு விஷயம். டைம் எக்ஸாம் எல்லாம் சும்மா 50க்கு 50 எடுக்கணும். ஃபைனல் எக்ஸாம் 50க்கு 50 எடுக்கணும். அதுதான் இந்த கிளாஸ். ரைட், இப்ப பார்ப்போம் நாங்க ஏனைய விடைகள். அப்ப விட வந்துட்டு நாலாவதான் ஆன்சர் வந்துச்சா எல்லாருக்கும் இந்த ஆன்சர்? ஓ சார். எல்லாரும் செஞ்சு பார்த்துக்கொள்ளணும், கட்டாயம் செஞ்சு பார்த்துதான் கிளாஸ் ஜாயின் பண்ணணும். ஆனா அந்த கிளாஸுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம், அதனுடைய பூரணமான வினைத்திறனான அடைவை நாங்கள் அடைஞ்சு கொள்ளலாம். சும்மா ஜாயின் பண்ணி பார்த்து கொண்டு இருந்து வேலை இல்லை. பிரிண்ட் பண்ண சொல்றதை பிரிண்ட் பண்ணி செஞ்சு பார்த்து மீட்டல் செஞ்சு சிலபஸ் அப்படியே இந்த கிளாஸோட சேர்ந்து நீங்க வந்தாலே போதும், ஃபைனல் எக்ஸாம்ல உங்களோட மார்க்ஸ் எங்கேயே இன்ஷால்லா நிற்கும். சரி, மூணாவது பார்ப்போம், தொழுகை. தொழுகை எதுக்கு வரும் இதுல?
நுபுவத் 11. நுபுவத் 11. ரைட். நுபுவத் 11. நுபுவத் 11 தான் தொழுகை கடமையாக்கப்பட்ட. எனவே பி இங்க வரும். அடுத்து பாருங்க. அப்ப நுபுவத் 11 இடம்பெற்ற நிகழ்வு என்ன சொல்லுங்க. மிஹ்ராஜ் பயணம். ரைட். இஸ்ரா மியராஜ் பயணம். அதுலதான் என்ன தொழுகை கடமையாக்கப்பட்டது. சரி. அங்கால ஜகாத் ஹிஜ்ரி 2. ஹிஜ்ரி 2. எனவே அதுக்கும் ஏ அல்லது டி வரப்போகும். என்ன அதை நாங்க இன்னும் பார்க்கல என்னன்னு சொல்லி. அப்ப ஏ அல்லது டி. அப்ப இங்க எங்களுக்கு தெரியும் ஏ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு டி தான் வரும் என்று தெரியும். நான் ஆன்சரை பார்க்கலன்னு வைப்பவே சும்மா போட்டு வச்சு. அடுத்தது ஹிஜ்ரத் பயணம். நுபுவத் 13. ரைட். அப்ப இதுக்கு இ. இப்ப பாருங்க. அப்போ எனவே ஆன்சர் ஒன்று ஃபர்ஸ்டுக்கு ஏ அல்லது டி வரணும். டி இருக்கிறது ஒன்றுமே இல்லை. எனவே ஏ இருக்கிற ஒன்று இருக்கு. இதை மட்டும் வச்சு ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஏ வாரது 2 இருக்கு. என்ன இங்கே 3 இருக்கு. அடுத்தது 4வது இடத்துல டி வாரது. இங்கேயும் டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? வேற ஆன்சரை பார்த்தா சரி. 2வது இடத்துல சி வரணும். அப்ப இங்க பி வந்து எனவே பிள்ளை. அப்ப 4வது தான் ஆன்சர். அப்ப எங்களுக்கு தெரியும் 1வது இடத்துல ஏ வரப்போது, 4வது இடத்துல டி வரப்போகுது. 1வது இடத்துல ஏ, 4வது இடத்துல டி. அப்ப ACBDE இதான் ஆன்சர். ஓகே, கிளியரா? சரி, அடுத்து பாப்போமா? சரி சார். ஓகே சார். சரி, இதை டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு தேவையில்லேன். போன கிளாஸ்ல படிச்ச கேள்வி இப்ப பாக்குறோம். நீங்க செஞ்ச ஆன்சர் சரியா பிள்ளையான்னு சொல்லி நீங்க திருத்துறதுக்காக வேண்டி ஆன்சரை மட்டும் சொல்லி கொண்டு போனாலே போதும். அதனால அப்படி சொல்லி போட்டு போறேன் எனக்கு விருப்பம் இல்லை. அதனால கொஞ்சம் போன கிளாஸ்ல படிச்ச கொஞ்சம் மீட்டுற நோக்கத்தோட கொஞ்சம் அதை பத்தி பேசி கொண்டு போறோம். சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். 3வது போன கிளாஸ்ல படிச்சது. ஹபஷா ஹிஜ்ரத்தின் போது ஹபஷா சென்ற குழுவிற்கு தலைமை தாங்கிய சஹாபி. வலா அபுபக்கர், 2வது பிலால், 3வது ஹம்சா, 4வது ஜாஃபர், 5வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லுங்க என்ன ஆன்சர்? யாஃபர் அலி. ஜாஃபர் ரலியல்லாஹு. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. ரைட். அப்ப நாங்க போன கிளாஸ்ல படிச்சது மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டினது இங்கே இருக்கு. ஹபஷாவுக்கு சென்ற குழுவுக்கு தலைமை தாங்கிய ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப ஹபஷா சென்ற குழுவுக்கு தலைமை தாங்கிய சஹாபி யாரு? ஜாஃபர் இப்னு அபூ யாஃபர் தாலிப். அலி. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. ஜாஃபர் ரலியல்லாஹு. 157வது பேஜ் நாங்க போன கிளாஸ்ல படிச்சது. சரியா? எனவே இதுக்கு ஆன்சர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. 4வது வந்துச்சியா எல்லாருக்கும்? ஓ சார். ரைட். அப்ப வேற ஆன்சர்லாம் பிழை, அது உங்களுக்கு தெரியும். அப்ப அதுல நாங்க பேசுறதுக்கு எல்லாம் போன கிளாஸ்ல படிச்சுட்டோம். அடுத்தது பார்ப்போம். அப்ப இந்த ஹபஷா ஹிஜ்ரத்தை பத்தி கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. உங்களுக்கு சொல்லி தந்த ஹபஷா ஹிஜ்ரத் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுவோம் குயிக்கா. டைம் போகக்கூடாதா? உங்களுக்கு தெரிஞ்சதை குயிக்கா சொல்லுவோம் ஹபஷா ஹிஜ்ரத்தை பத்தி. அந்த மோமீன்கள் வந்து அந்த இபாதத்தை சரியா செய்யறதுக்கு ஒரு டிஸ்டர்ப் இல்லாம செய்யறதுக்கு 2 குழுக்களா பாதுகாப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பி வச்சது. ரைட். 2 நபி கட்டங்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல. அனுப்பினாங்க. குழுக்களாக சொல்றத 2 கட்டங்களாக. ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் போய் வந்து திரும்ப ஃபர்ஸ்ட் குரூப்ல இருந்து 1-2 பேரும் இருந்தாங்க. 2வது கொஞ்சம் பேர் போனாங்க. அப்ப இந்த நிகழ்வு எப்ப நடந்துச்சு? நுபுவத் 5. ரைட். அப்ப 2 கட்டங்களாக நடந்துச்சு. நுபுவத் 5ல நடந்துச்சு. நுபுவத் 5ல. அப்ப சஹாபாக்கள் முஸ்லிம்கள் முதல்ல ஹிஜ்ரத் சென்ற இடம் அது.
ஹபஷா. அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் கேள்வி 2025 நாங்கள் பார்த்த கேள்வி அதுதான். அந்த கேள்வி வச்சு தான் இவ்வளவு டாபிக் நாங்கள் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவங்க முதல்ல ஹிஜ்ரத் சென்ற இடம் ஹபஷா. இன்னொரு விதமாகவும் வரலாம் உங்களுக்கு எம்சிக்கு. எப்படி வரும் என்று சொன்னா, நபித்தோழர்கள் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற சந்தர்ப்பத்தில் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர் யார்? நஜ்ஜாசி மன்னன். நஜ்ஜாசி மன்னர். நஜ்ஜாசி மன்னர். சரியா? எல்லாம் இங்க இருக்கிறது தான், ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. நஜ்ஜாசி மன்னர். இப்படித்தான் கேள்வி இருக்குது. ரைட், அடுத்தது பார்ப்போம். 4வது கேள்வி, ஜமாத் தொழுகை கடமையாக்கப்பட்ட ஆண்டு மற்றும் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டுகளான முறையை. ஜமாத் தொழுகை, அடுத்தது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டுகளான முறையை என்று கேட்டி. அப்போ முதலாவது ஜமாத் தொழுகை கடமையாக்கப்பட்ட ஆண்டு வரணும், அதுக்கு அடுத்தது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டு வரணும். அப்போ முதலாவது ஜமாத் தொழுகையை பார்ப்போமே. ஜமாத் தொழுகை இங்க முதலாவபடி ஹிஜ்ரி 8 வருமா? ஜமாத் தொழுகை கடமையாக்கப்பட்டது வராது சார். இல்ல சார். வராது சார். பிழை. எனவே அந்த ஆன்சர் பிழைதான். அதனால யோசிக்கிறது இல்லைன்னா ஜமாத் தொழுகை ஹிஜ்ரி 8 வரல, முறையே என்று வந்து அப்ப அந்த ஓர்டருக்கு வரணும். மக்கா வெற்றி ஹிஜ்ரி 2 என்றதும் பிழை. அடுத்து 2வது ஆன்சர் பாருங்க, ஹிஜ்ரி 11 ஜமாத் தொழுகை கடமையாக்கப்பட்டு இல்ல சார். இல்ல சார். இல்ல, அதுவும் பிழை. ஹிஜ்ரி 11 வேற வேற நிகழ்வுக்கு பார்ப்போம். எனவே அதுவும் பிழாங்கால. ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றிக்கு சரி சார். சரி சார். சரி. ரைட், இது சரி, இது சரி. இருந்தாலும் ஹிஜ்ரி 11 என்றது பிழைன்றதால ஆன்சர் பிழை. சரியா? மக்கா வெற்றிக்கு சரி, ஜமாத் தொழுகை கடமையாக்கப்பட்ட ஆண்டுக்கு பிழை. 3வது பாருங்க, நுபுவத் 2 அங்கால 8 என்றா நுபுவத் 8. சரியா வருமா? இல்ல சார். இல்ல அதுவும் சார். பிழை. நுபுவத் 2 நுபுவத் 8 என்றது பிழை. அது ஹிஜ்ரத்துக்கு முந்தி நுபுவத் என்ன உங்களுக்கு தெரியும். அடுத்து 4வது, நுபுவத் 11 ஹிஜ்ரி 10. சரியா வருமா? இல்ல சார். பிள்ளை. இல்ல சார். வராது சார். ரைட், அதுவும் பிழை. அடுத்து பாருங்க, ஹிஜ்ரி 2 ஹிஜ்ரி 8. சரியா வருமா? வரும் சார். சரி. சரி. ரைட். அப்ப எங்களுக்கு தெரியும் ஜமாத் சரியா தொழுகை. வரும். ஓகே, ஜமாத் தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் போய் மதீனாவுக்கு, அந்த ஹிஜ்ரத் போனதுல இருந்தான் ஹிஜ்ரி கணக்கு நாங்க பார்க்கிறோம். அப்ப ஹிஜ்ரி கலண்டர் உருவாக்கப்பட்டு எல்லாம் போன கிளாஸ் சொல்லி தந்தி. அப்ப அது வந்து ஹிஜ்ரி 2 ஹிஜ்ரத் போய் 2வது வருஷத்திலேயே தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. அங்க மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது எத்தனையில? ஹிஜ்ரி 8. ஹிஜ்ரி 8. அப்ப இதான ஆன்சர், ஹிஜ்ரி 2 ஹிஜ்ரி 8. எனவே 5வது ஆன்சர். ஓகே தானே? எல்லாருக்கும் சரியா அந்த ஆன்சர்? ஓ சார். ஓ சார். சார். ரைட். அப்ப இது வல்லாத ஏனைய நிகழ்வுகள், குறிப்பாக இதை சொல்லுங்க. அப்போ ஹிஜ்ரி 11 நடந்த நிகழ்வு சொல்லுங்க. பல நபி நிகழ்வு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரைட், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மரணம் ஹிஜ்ரி 11. என்ன நுபுவத் 11 நடந்த நிகழ்வு? தொழுகை. ரைட், தொழுகை கடமையாக்கப்பட்ட இஸ்ரா மிராஜ் பயணத்துல தொழுகை கடமையாக்கப்பட்டு. ரைட். அப்படி நிறைய இருக்கு. அப்ப ஹிஜ்ரி 2 ஹிஜ்ரி 8 தான், வேற எல்லாம் மாறி மாறி வந்துச்சு. சரி, பின்னால போக போக மிச்ச விஷயங்களை பார்ப்போம். அடுத்த கேள்வி 5வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹஜ்ஜத்துல் விதா எப்போது இடம்பெற்றது? ஹஜ்ஜத்துல் விதா எப்போது இடம்பெற்றது? ஹிஜ்ரி 10 ஹிஜ்ரி 9 ஹிஜ்ரி 12 ஹிஜ்ரி 3 ஹிஜ்ரி 11. ஹிஜ்ரி 9. ஹிஜ்ரி 1. அதுவும் போன கிளாஸ்ல உங்களுக்கு அழகான முறையில சொல்லி தரப்பட்டுச்சு. ஹிஜ்ரி 9 தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹஜ்ஜத்துல் விதா. ஹஜ்ஜத்துல் விதா என்ன கருத்து சொல்லுங்க? ஹஜ்ஜத்துல் விதா பிரியாவிடைக்குரிய ஹஜ். பிரியாவிடை இறுதி ஹஜ். இறுதி ஹஜ். அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுடைய சந்தர்ப்பத்துல
எத்தனை சஹாபாக்கள் அந்த இடத்துல ஒன்று கூடியிருந்தாங்க? 1,00,000க்கு மேற்பட்டு 1,24,000க்கு மேற்பட்டு ரைட். 1,24,000 என்று சொல்லி அந்த வரலாறுகள்ல அது வருது. பாருங்க இங்க இருக்கு நான் படிச்சு ஹஜ்ஜத்துல் விதா, இறுதி ஹஜ். 1,24,000 முஸ்லிம்கள் ஒன்று திரண்டு இருந்தாங்க அந்த இடத்துல. ரைட். அப்ப அதுவும் உங்களுக்கு தெரியும். ஹஜ்ஜத்துல் விதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ். அதுல சொல்லுங்க. எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்ப ஒரு முறை தானா ஹஜ் செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை தான் நினைக்கிறேன். கொஞ்சம் பார்க்கணும். ஒரு முறை தான் நினைக்கிறேன். ஓகே சார். சார் சொல்லுங்க. உம்ரா 2 தரமா இல்ல ஒரு தரம் தானா? நான் கொஞ்சம் பார்ப்போமா, நான் பார்த்து சொல்றேன். ஏன்னா சிலபஸ்ல இல்லை எங்களுக்கு அந்த விஷயம், இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கணும். அதாவது நீங்க கேட்கறதால கொஞ்சம் நான் பார்த்து சொல்றேன். சரியானே? அடுத்த கிளாஸ் ஹஜ்ஜொண்டு தான் செஞ்சிருக்கிறாங்க. உம்ரா எத்தனை தடவைன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றேன். ரைட். நீங்க அடுத்த கிளாஸ்ல யாவப்படுது இல்லாட்டி வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போட்டு வைங்க உங்க டவுட்டை. சரி சார். சரி. அடுத்த 4 விஷயம் தடவை சார். எது? உம்ராவா? 4 தடவை உம்ராவா? ஆம். ஓ சார். சரியா? ரைட். நீங்க அப்படி நோட் பண்ணி வைங்க 4 ஓ தடவை. சார், உம்ரா 4 தடவை. சரி, நான் அதை கொஞ்சம் பார்த்து ஷுவர் பண்ணி சொல்றேன்னா அடுத்த கிளாஸ்ல. நீங்க தற்போதைக்கு அதை நோட் பண்ணி வைங்க. சொல்லுங்க. சார் மக்கா வச்சு பிறகு தானே உம்ரா செஞ்சாங்க. அதான் சொன்னேன். அதை பார்த்து நான் சொல்றேன். நீங்க தற்போதைக்கு 4 தடவை என்றது சைட்ல குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. அதை பத்தி ஃபுல்லா பார்த்து சொல்றேன். அடுத்த இது உங்களுக்கு சிலபஸ் இல்லை, அவுட் ஆஃப் சிலபஸ். நீ உங்களுக்கு டவுட் வந்தீங்க நீங்க கேட்டீங்க, இல்லைனவே இன்ஷால்லா அதை பார்ப்போம். தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தானே இஸ்லாம், எங்களோட வரலாறு. ரைட். அப்ப 5வது கேள்வி சரி. அடுத்தது 6வது. சரியான 5வது கேள்வி. வேற எதுவும் டவுட் கையில? இல்ல சார். இல்ல சார். சரி, 6வது பாருங்க. ஜகாத் நோன்பு ஆகியன விதியாக்கப்பட்ட ஆண்டுகள் முறையே. ஜகாத்தும் நோன்பும் எல்லாம் அதான் மாறி மாறி வந்து பாருங்க. அப்ப ஆண்டுகள் முறையே என்றா நீங்க எங்க கேட்டீங்க? அப்ப பாருங்க, முதலாவது ஹிஜ்ரி 9, அடுத்து ஹிஜ்ரி 2 வருமா? வராது இல்ல சார். சார். வராது சார். வராது. இல்ல. ஏன் ஜகாத்துக்கு 9 வந்து நோன்புக்கு 2 வந்து இல்ல. அடுத்து ஹிஜ்ரி 8, ஹிஜ்ரி 2 வராது இல்ல சார். சார். அதுவும் வராது. ஹிஜ்ரி 2, ஹிஜ்ரி 2 வரும் வரும் சார். சார். சரி. ரைட். அதான் சரி. என்ன நாங்க டிரெக்டா என் நோட்ஸ்லயே நாங்க போன கிளாஸ்ல படிச்சிட்டோம். என்ன பாருங்க, அப்போ ஹிஜ்ரி 2 ஜகாத்தும் நோன்பும் கடமையாக்கப்பட்டிருந்துச்சு. எனவே ஹிஜ்ரி 2 என்றதுதான் சரியான ஆன்சர். எனவே வேற எல்லாமே பிழையா. எனவே 6வதுக்கு 3வது தான் ஆன்சர் வரும். சரி, அடுத்தது பாருங்க 7வது கேள்வி. ஏன்னா நம்ம அடுத்த பேப்பரை பார்க்கணும். 40 நிமிஷம் போய்த்து நம்ம அடுத்த எங்களோட பேப்பருக்கு போகல. பிரச்சனை ஒன்று இல்லை. எங்களுக்கு தேவை படிக்கணும், விஷயத்தை விளங்கணும், தெளிவாக படிக்கணும், அதுதான் தேவை. சரி பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஹிஜ்ரத் செல்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திய நிகழ்வு. மதீனா ஹிஜ்ரத் செல்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திய நிகழ்வு அது? பையத்துல் அக்கபா. பையத்துல் அக்பா. ரைட். பையத்துல் அகபா.
நான் இதை பத்தி உங்களுக்கு விரிவாக சொல்லல, ஆனா சுருக்கமாக போன கிளாஸ்ல சொன்னேன். மதீனாக்கு ஹிஜ்ரத் போறதுக்கு மெயினான ஒரு காரணமாக அமைஞ்ச விஷயமே இந்த பைஅத்துல் அக்கபா எனக்கூடிய அக்கபா உடன்படிக்கை என்று சொன்னேன். கொஞ்சம் சொல்லுங்க அதை பத்தி, போன கிளாஸ்ல படிச்ச விஷயங்களை. பைஅத்துல் அக்கபா பத்தி நபியாங்க எப்படி பேசினாங்க, என்ன நடந்துச்சு, எப்படி மதீனாவுக்குள்ள அது வந்துச்சு, பைஅத்துல் அக்கபா செய்யறதுக்கு என்ன காரணம், எப்படி அது அந்த வழிகோல் அமைச்சிச்சு. மக்காக்கு அவங்க அந்த மதீனாவாசிகள் வந்து மக்காக்கு யாத்திரை வந்தாங்க. ம் அவங்கள சந்திச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசி பையத்துல் அக்கபா உடன்படிக்கை மூலமா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. ரைட். அப்ப அவங்கள சந்திச்சு பேசக்கூடிய நேரத்துல மதீனாவுல் இஸ்லாம் பரவிச்சு. அப்படி அவங்கக்கிட்ட உடன்படிக்கைகளை செஞ்சு கொண்டாங்க. பையத்துல் அக்கபா 2 தடவைகள் இடம்பெற்றுச்சு இந்த உடன்படிக்கை. ரைட். அது சம்பந்தமாக வேற கேள்விகள் இருக்கு, நாங்கள் அது விரிவாக அந்த இதுல படிப்போம், பின்னால வரும். அப்ப எங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளவு போதும். பையத்துல் அக்கபா தான் மதீனாக்கு ஹிஜ்ரத் போறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி ஒரு முக்கியமான நிகழ்வு. மிச்ச விஷயங்கள் இதில் இருக்கிற முதலாவது ஆன்சர் தாயிஃப் ஹிஜ்ரத். போன கிளாஸ்ல படிச்சோம் தாயிஃப் ஹிஜ்ரத்தை பத்தி. படிச்ச விஷயங்களை சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிபுக்கு ஹிஜ்ரத் போனது முதலா. ம் சரி, நபி அவங்க முதலாவது போன ஹிஜ்ரத் தான் தாயிஃப் ஹிஜ்ரத். வேற எப்ப போனாங்க தாயிஃப் ஹிஜ்ரத்? நுபுவத் 10. ரைட். நுபுவத் 10 இடம்பெற்ற ஒரு நிகழ்வு. யாரோட போனாங்க தாயிஃப்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போனாங்க. ஜெயித் இப்னு ஜெயித் இப்னு ஹாரிதா ஹாரிதா ரலியல்லாஹு ரைட். ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட. அந்த தாயிஃப் ஹிஜ்ரத்தை பத்தி சொல்லுங்க படிச்சது. எப்படியான எண்ணத்தோட நபி அவங்க போனாங்க, நபி அவங்க எப்படியான ஏமாற்றத்தை அடைஞ்சாங்க. தாயிஃப் மக்கள், அங்க இருக்கிற பிரதான கோத்திர ஷேக்மார்கள் 3 பேர், இவங்க என்னை ஏற்றுக்கொள்ளான்னு நம்பிக்கையோட போனாங்க. ஆனா யாருமே என்ன செய்யல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. நபி அவங்களோட போதனைகளை யாரும் கருத்துல கொள்ளல. அது நபி அவங்களுக்கு பெரும் கவலை அளிச்சிச்சு. அதனால நபி அவங்கள துன்புறுத்தையும் பார்த்தாங்க அந்த இடத்துல. எனவே தாயிஃப் ஹிஜ்ரத்ன்றதும் ஒரு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போன ஹிஜ்ரத்தில் அதுவும் ஒரு நம்பிக்கையோடு போனது, இருந்தாலும் அது பயனளிக்கல, அது அல்லாஹ்வுடைய நாட்டம். எனவே இந்த இடத்துல தாயிஃப் ஹிஜ்ரத்ன்றது அது மதீனா ஹிஜ்ரத் செல்வது வாய்ப்பு ஏற்படுத்தி ஒரு நிகழ்வு இல்லை. அடுத்து ஹுதைபியா உடன்படிக்கை, அது சம்பந்தமா நாங்கள் போன கிளாஸ்ல படிக்கல, அது இன்ஷால்லா இருக்கட்டும். பிறகு கேள்விகள் வார நேரத்தை அது சம்பந்தமா படிப்போம். சரியா? எனவே அதுவும் இந்த இடத்துல ஆன்சர் வராது. அடுத்து ஃபத்துஹு மக்கா. ஃபத்துஹு மக்கா என்ற என்ன சொல்லுவோம்? மக்கா வெற்றி. மக்கா வெற்றி. மக்கா வெற்றி என்றதே ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் நடந்தது. ஹிஜ்ரி 8 நடந்துச்சு. ஹிஜ்ரி 8. ரைட். ஹிஜ்ரி 8 நடந்த ஒரு நிகழ்வு. எனவே இது மதீனா ஹிஜ்ரத் செல்வது வாய்ப்பு ஏற்படுத்திய நிகழ்வுக்குள்ள வருமா? வராது. எனவே பில. எனவே மக்கா வெற்றி என்றது ஹிஜ்ரி 8 இடம்பெற்ற ஒரு விடயம். சரி, அடுத்து ஹஜ்ஜத்துல் விதா. ஹிஜ்ரி 9. ஹிஜ்ரி 9 மேல பெரிய படித்து. விடை. அப்ப திரும்ப திரும்ப அதே டாபிக்ல திரும்ப திரும்ப கேள்விகள் வந்திருக்கு. என்னன்னு சொன்னா நீங்க பார்க்கலாம், என்ன ஒரே விஷயத்தானே கேள்வியில போட்டீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அப்படி இல்லை, இது அடிக்கடி மறக்கிற விஷயம். அதனாலதான் நானும் திரும்ப திரும்ப கேட்கிறேன், கேள்வியிலையும் திரும்ப திரும்ப இது போடப்பட்டி. ஏன்னா உங்களுக்கு மறக்கவே கூடாது. இதுக்கு பிறகு இந்த ஆண்டு விடயங்கள், ஹிஜ்ரி சம்பந்தமான ஹிஜ்ரத்தோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் இப்ப படிச்ச பாடத்துக்குள்ள எப்படி கேள்வி வந்தாலும் செய்யணும். செய்யலாமா? ஓ சார், செய்யலாம். ஓ சார். ஓகே, இன்ஷா அல்லாஹ். எப்படி கேள்வி வந்தாலும் என்ன செய்யும், கேள்வி சரியா ஆன்சரை கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். சரி, அப்ப 7வதுக்கு இந்த இடத்துல ஆன்சர் வரப்போது எத்தனாவது? 2வது ஆன்சர். ரைட். சரியான இப்ப மாதிரி வினாக்கள் அவ்வளவுதான். 7ம் பார்த்துட்டோம். இதுல எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு?
இல்ல சார். சரி, இல்ல இந்த சார். 7ம் யாருக்கு சரியா வந்துச்சு ஆன்சர்? இந்த முதலாவது பிரச்சனை இல்லை. ஏன்னா முதலாவது இந்த பி கூட்டில் சிறிய ஒரு மிஸ்டேக் நடந்ததால முதலாவது பிரச்சனை இல்லை. முதலாவது தவிர 2வதுல இருந்து 7வது வரைக்கும் யாருக்கு எல்லாம் சரியா வந்துச்சு? எனக்கெல்லாம் சரி சார். எனக்கே சரிதான் சார் எல்லாம். எல்லாம் சரி. வேற? எனக்கும் சரி சார். எனக்கும் எல்லாம் சார். இப்ப 4 பேருக்கு சரி வந்துச்சு, 4-5 பேருக்கு. அவ்வளவு பேரும் தானே? எனக்கும் சரி சார். சரி, அப்ப நல்லா. அப்ப நீங்க போன கிளாஸ்ல படிச்ச விஷயத்தை வச்சு தானே செஞ்சு பார்த்தீங்களே? ஓ சார். ஓ சார். ரைட், ஓகே. அப்ப திருப்தி தானே? இந்த பேப்பர் 1ல நாங்க படிச்ச டாபிக் செஞ்சு பார்த்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? ஓகே ஓ சார். சார். ஓகே, அப்ப அடுத்து போமா? ஓகே சார். சரி சார். ரைட். பேப்பர் 2. ரைட், பாருங்க. பேப்பர் 2, அதாவது 2025ல் 2வது கேள்வி அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டு அப்படியே போகும். 2025ல் 3வது 4வது அப்படியே போகும். நிறைய எல்லா கேள்வியும் கவர் ஆகிடும். நிறைய எம்சிக்யூ கேள்வி உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த கிளாஸ்ல. பாருங்க, அதோட சம்மந்தப்பட்ட ஏனைய கேள்வி கீழே போட்டி. இதுல இந்த பேப்பர் 2ல இருக்கிற ஒரு அப்டேட் தான் உங்களுக்கு இதுலேயும் கீழ்கோடுகள் தரப்பட்டு. ஏனென்று சொன்னா சில புது விஷயங்கள் இதுல இந்த கேள்விகளில் வார நேரம் நீங்க கீழே குறிச்சு கொள்ளலாம். அதுக்காகத்தான் இந்த கீழ்கோடுகள் தரப்பட்டு. எனவே அது உங்களுக்கு அதுக்கு பிறகு மாதிரி வினாக்கள் அதே மாதிரி வலிமை மாதிரி வரும். அதை நீங்க செஞ்சு கொண்டு வந்து அதுக்கு அடுத்த கிளாஸ்ல நாங்கள் பார்ப்போம். ரைட், விஷயத்துக்கு வருவோம். 2025ல் 2வது வந்த கேள்விதான் இது. சின்ன சின்ன ஈஸியான கேள்விகள். பாருங்க, காஃபத்துல் லின்னாஸ் என்பதன் கருத்து யாது? முதலாவது ஆன்சர் தந்திக்கிறாங்க, முழு மனித சமுதாயத்துக்கும் உரியவர். 2வது இறுதி தூதர். 3வது நம்பிக்கைக்குரியவர். 4வது உண்மையாளர். 5வது இறுதி நாளில் உம்மத்துக்காக மன்றாடுபவர். ஆன்சர் ஃபர்ஸ்ட் சார். ஃபர்ஸ்ட் ஆன்சர் சார். காஃபத்துல் லின்னாஸ் என்றா முழு மனித சமூகத்துக்கு உரியவர். இச்சாக்கள் வேற எது ஆன்சர் இல்லைக்கா? முதலாவது சார். முதலாவது காஃபத்துல் லின்னாஸ் தான். என்ன? அதாவது முழு மனித சமுதாயத்துக்கும் உரியவர். ரைட், அதான் சரியான ஆன்சர். இப்போ கொஞ்சம் நீங்க உங்களோட மைண்ட்ல கொண்டு வந்து பாருங்க, இது எங்க படிச்ச யாபமிக்கு உங்களுக்கு? எங்கேண்டா, எந்த யூனிட்ல, எந்த இடத்துல? யூனிட் 1ல சார். ஓகே, யூனிட் 1ல காஃபத்துல் லின்னாஸ். யூனிட் 1ல எங்க படிச்சீங்க? எந்த இடத்துல, எந்த தலைப்புல? இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள். ரைட், இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள். அப்ப இந்த கேள்வி யூனிட் 1க்குரிய ஒரு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் எங்க என்று சொன்னா இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் என்ற கூடிய அந்த பகுதியில, ஏன் அதுல மனிதன் வாழ்வு உங்களுக்கு தெரியும் 2 பகுதிகளாக இருக்கு. இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் என்றது முதலாவது பகுதி. இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள்லையும் எந்த பகுதியில, எந்த தலைப்புல, எந்த சிறப்பம்சத்துக்குள்ள வரும் இந்த விஷயம்? எல்லாம் கேட்கிற பாடம் அப்படியே மூளையில போட்டு அலசு பாடம் எல்லாம் ஞாபகம் வரணும். அதுதான் கேட்குறேன். இறுதி மார்க்கம். இறுதி மார்க்கம் அதை விடவும் பொருத்தமானது. இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள்ல ஒரு சிறப்பம்சத்துக்குள்ள இந்த விஷயம் வரும். அனைத்து காலங்களிற்கும் பொருத்தமானது. அனைத்து முழு காலங்களுக்கும் மனித பொருத்தமானது. சமூகத்துக்கு உரியது. முழு மனித சமூகத்துக்கும் உரியது. எல்லாத்துக்குள்ளேயும் வரும், இல்லைன்னு இல்லை.
எல்லாத்தையும் விட பொருத்தமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. எங்களோட இஸ்லாம் வேறுபட்டது. ஆலமியா. ஆலமியான்ற என்ன? இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள். சர்வதேச சர்வதேச சர்வதேசமயமான மார்க்கம் இதுக்குள்ள வரும் மெயினா. சரியா? அது நீங்க சொன்னதுக்குள்ளேயும் வரும். எல்லா காலத்துக்கும் பொருத்தமான மார்க்கம். அதாவது அது எப்படி வரும் என்று நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். எல்லா காலத்துக்கும் உரிய மார்க்கம். அது வேற சிறப்பம்சத்துல வந்துடும். அதனால நான் பெருசா அதை உள்ளுக்கு எடுக்கல. ரைட். அப்ப யூனிட் 1 பொறுத்த வரையில நீங்க பார்க்கலாம், யூனிட் 1 வந்து பிரதானமாக எத்தனை பகுதிகளுக்கு யூனிட் 1ல சொல்லுங்க. 2 2 பகுதிகள் நீக்கி. முதலாவது 1.1 அதாவது முதலாவது பகுதி, அடுத்து 1.2 இரண்டாவது பகுதி. இந்த 1.1ல நீங்க எதை பத்தி படிக்கிறீர்கள்? இஸ்லாத்தின் சிறப்பம்சம். சிறப்பம்சங்கள். இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள். 1.2ல பிரபஞ்சம். மனிதன் வாழ்வு, பிரபஞ்சம், மனிதன் வாழ்வு பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம். இவ்வளவுதான் யூனிட் 1. சின்ன ஒரு யூனிட். எங்கட யூனிட்லயே இருக்கிற யூனிட் எல்லாத்துலேயும் சின்ன ஒரு யூனிட் யூனிட் 1 தான். அப்ப அதுல ஒரு பகுதியில தான் இந்த கேள்வி நாங்க படிச்சிருக்கிறோம். சரி, விஷயத்தை பார்ப்போம். பாருங்க, யூனிட் 1 யூனிட் 1 கைட் நோட்ஸ் நாங்கள் எடுக்கிறல்ல. நாங்கள் எடுக்கிறோன்னா நாங்கள் எங்களோட கிளாஸுக்கு எடுக்கல, பேமெண்ட் கிளாஸுக்கு. அதனால இந்த நோட்ஸை வச்சு தான் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். சரியானே? இந்த கைட்ல இருக்கிறது கொஞ்சம் தெளிவில்லை, விரிவில்லை. சரி, அப்போ 1.1 இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் என்ற இந்த பகுதியில் இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் தான் மெயினா. முதலாவது எடுத்த உடனே இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் சொல்லி அதை தூக்கி போடணுமே இல்லை. எனவே இஸ்லாம் என்றா என்ன, இஸ்லாம் மார்க்கம் எப்படியான, அதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லியிருக்கு, அப்படியான விடயங்களை எங்களுக்கு அறிமுகமாக தந்ததுக்கு பின்னால என்ன செய்ய இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களை எங்களுக்கு தெளிவாக இங்க இடத்துல போட்டிக்கிறான். பாருங்க இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களை கொஞ்சம். அப்ப இது எல்லாரும் படிச்சுப்பே 26 batch 27 எல்லாரும் படிச்சிருக்கக்கூடிய ஒரு பாடம் தான் யூனிட் 1. சரி, இப்ப சொல்லுங்க நீங்க இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களை ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொல்லுங்க. தமிழும் சொல்லி அரபு வார்த்தையும் சொல்லலாம். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொன்னா போதும். சொல்லுங்க. ரப்பானியா, தெய்வீக தூது, சமநிலை தன்மை கொண்டிருக்க தாகாசும். ஒவ்வொரு ஆளா சொல்லுங்க. ரப்பானியா, தெய்வீக தூது, தெய்வீக தன்மை. சரி, ரெண்டாவது இன்சானியத், மானிட பண்பு கொண்டிருக்கிறது. ரைட், இன்சானியா மனிதத்துவ பண்பு கொண்டது. ரைட், வேற மூணாவது தெளிவான மார்க்கம். நடுநிலை போக்கு. ஆலமியா, சர்வதேச தூது. சரி, ஆலமியா மூணாவது. ஆலமியா முழு சர்வதேசத்துக்கு உரிய மார்க்கம். சரி, வேற பூரணத்துவம் கொண்டிருக்க சுமூலியா. ரைட், பூரணத்துவம் கொண்டது ஷுமூலியா. சொன்னவங்க திரும்ப சொல்லலாமா? அடுத்தது ஐந்தாவது வெயிட், ஒவ்வொரு ஆளா சொன்னா உங்களுக்கும் பாடம் மீட்டல் செய்யப்படும். எல்லாரும் குழப்பி பேசினா மீட்டல் செய்யப்படாது. அதான் இப்ப எந்த நோக்கம், எனக்கு பாடத்தை மீட்டல் செய்யணும். அதான் இந்த கிளாஸ்ல முதலாவது மெயின் நோக்கம். அதான் சஃபாத் வல் முரூனா, நெகிலும் நெகிலா தன்மை கொண்ட மார்க்கம். ஆறாவது வாக்கியா, நடைமுறை சாத்தியமான மார்க்கம். வாக்கியா, நடைமுறை சாத்தியமானது. ஏழாவது தெளிவான மார்க்கம். தெளிவான மார்க்கம். எட்டாவது வசதியா, நடுநிலை. வசத்தியா, நடுநிலையான மார்க்கம். ஒன்பதாவது ஆலமியா, சர்வதேச மார்க்கம். ரைட், அது ஆல்ரெடி வந்துட்டு. விடுபட்டது சுமூலியா, பூரணமான மார்க்கம்.
ரைட். ஷுமூலியா பூரணத்தன்மை கொண்ட மார்க்கம். 10வது. சரி, இது அல்லாததெல்லாம் சொல்லுங்க அப்போ. நீங்க அரபு சொல்லணும் என்று இல்லை. சொல்லுங்க. சமூக மார்க்கமாக இருக்கு. சரி, சமூக மார்க்கம். வேற? இறுதியான இலகுவான மார்க்கம். இலகுவான மார்க்கம். 11வது. 12வது. ரைட். எல்லா மக்களுக்கும் பொதுவான மார்க்கம். 12வது. ஆன்மீகத்திற்கும் லௌலிகத்துக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம். ரைட். அது தவாசுன் வசதியாக்குள்ள வந்துடும், இருந்தாலும் சொல்லேலும். ரைட். வேற எதெல்லாம் புறவு சொல்றதெல்லாம் மேலே இருக்கிறதுக்குள்ள உள்ளடங்கக்கூடியதான். சரியா? அப்போ பாருங்க, இப்போ நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஏற்கனவே மனசுல பதிஞ்சிருக்கிற விஷயத்த வெளிக்கொண்டு வர்றதுதான் என்ற நோக்கம். அதுதான் உங்கள்ட்ட கேட்குது. இல்லாட்டி எனக்கு குயிக்கா சொல்லி கொண்டு போகலாமே இல்லை. உங்கள்ட்ட கேட்கிற நோக்கம் என்னன்னா, நீங்க எப்ப படிச்சு முடிச்சுட்டு அப்போ உங்களோட பாடம் மீட்டப்படணும், மீட்டல் செய்யப்படணும். அப்ப நான் பேசினா உங்களுக்கு மீட்டல் செய்யப்படுறதை விட உங்களோட வாய் வார்த்தையாகவே அது வெளிவாரது இன்னும் உங்களுக்கு அந்த ஞாபகத்திறன் அதிகரிக்கும். அதனால உங்கள்ட்ட கேட்குது. அப்ப எங்களை பேப்பர் கிளாஸ் உள்ள இப்படிதான் போகும். நீங்க பேசணும். மேக்சிமம் உங்களை பேச வைக்க தான் நான் ட்ரை பண்ணணும். ரைட். அதே நேரம் நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏனண்டா சில பிள்ளைகள் தெளிவில்லாதவங்க இருப்பாங்க, இந்த டாபிக் படிக்காதவங்களும் இருப்பாங்க, புதுசப்பு தான் இஸ்லாம் பாடத்தை தூக்கினவங்களும் இருப்பாங்க. அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப எல்லாரும் படிக்கணும். அப்ப இப்படியாக பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். சரியான? அப்போ அதுல ஒவ்வொரு சிறப்பம்சங்கள் சம்பந்தமாகவும் தெளிவான விளக்கங்கள் இருக்கு. இதுல நாங்க ஒரு சில சிறப்பம்சங்கள் கட்டாயம் எங்களோட சிலபஸுக்கு தேவையான சம்பந்தமாக இந்த இடத்துல சுருக்கமாக போடப்பட்டி. சரியா? ரைட். அப்ப நாங்க இப்ப இந்த இடத்துல படிக்க போற பாடம் எதுன்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சர்வதேச மயமான மார்க்கம். ஆலமியம் சர்வதேச மயமான மார்க்கம். சர்வதேச மயமானம் என்ன? நீங்க அதுல இருந்து என்ன விளங்குறீங்க சொல்லுங்க. சர்வதேச மயமான என்ன? உலகத்துல எல்லா இடத்துக்கும் பொதுவான மார்க்கம், எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய மார்க்கம். ரைட். எல்லா விடயத்துக்கும் பொருத்தமான, எல்லா இடங்களுக்கும், எல்லா மக்களுக்கும், முழு சர்வதேசத்துக்கும் பொருத்தமான ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இப்படி எந்த ஒரு மார்க்கமும் இல்லை. இப்ப நாங்க படிக்கிற இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள். சிறப்பம்சம் என்ன? ஸ்பெஷல். இஸ்லாத்துல ஸ்பெஷல் என்ன என்ற நாங்க படிக்கிறோம். ஸ்பெஷல் என்ன? வேறத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது எப்படி தனித்துவம் பெறுது, இதுல ஸ்பெஷல் என்ன? அப்ப லேசா விளங்குது. நான் அடிக்கடி சொல்ல உதாரணம் தான். அப்போ உங்களுக்கு ஈஸியா விளங்கும். எல்லா மொபைல் போன்ஸும் இருக்கு, எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயும் ஐபோன் ஸ்பெஷல் என்ன என்றா நீங்க சிலதை சொல்லுவீங்க. அதுல செக்யூரிட்டி பிடிக்கும், அதுல கேமரா குவாலிட்டி பிடிக்கும், அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. ஸ்பெஷல் என்றா அதைத்தான் சிறப்பு அம்சம் என்று சொல்றேன். அதே தரத்தில் இருக்கிற எல்லாத்துறையும் ஒப்பிட்டு பார்த்தா இதுக்கு இருக்கிற தனித்துவங்கள். அப்ப இஸ்லாத்தின் தனித்துவங்களை விளக்க என்றாலும் இதான் ஆன்சர், இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களை விளக்க என்றாலும் இதான் ஆன்சர். இப்ப நாங்க படிச்சது. அப்ப அந்த சிறப்பு அம்சத்துல ஒன்றுதான் ஏனைய மார்க்கங்களோட எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஒப்பிட்டு பார்த்து இஸ்லாத்துல ஸ்பெஷல் என்ன? அதுல ஒரு ஸ்பெஷல் தான் இஸ்லாம் சர்வதேசமயமான மார்க்கம், ஆலமியம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லும் போது நாங்க எல்லாரும் என்ன செய்யறோம்? தொழுகைக்கு நின்று முதலாவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப ரப்பில் ஆலமீன் என்றதுடைய கருத்தை உலகத்தாரின் இறைவன். எனவே முழு உலகத்துக்கும் இறைவன் அல்லாஹ் மாத்திருந்தார். இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முந்தி வாழ்ந்து மௌத்தானாக்களுக்கும் தான், இதுக்கு பின்னால வந்து மௌத்தாக இருக்கிறார்களுக்கும் தான், மனிதர்களுக்கு மட்டுமில்ல எல்லா படைப்பினங்களுக்கும் தான், எல்லா இடத்துக்கும் தான். அல்லாஹ் மட்டும்தான் இறைவன். எனவே இஸ்லாம் சர்வதேசமயமானதா இல்லையா? சர்வதேசமயமான. இதுக்கு தான் சொல்ற சர்வதேசமயமான சொல்லு. இப்ப இப்படி இருக்கா? இப்ப இருக்கிற எங்களுக்கு மட்டும்தான், இந்த ஜெனரேஷனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இறைவனாக அல்லாஹ் இருப்பான். அதுக்கு பிறகு ஆள் சேஞ்ச் ஆகி கொண்டு போகும், இறைவன் சேஞ்ச் ஆகுது. அப்படி ஒரு விஷயம் இருக்கா? மார்க்கம் சேஞ்ச் ஆகுது? இல்ல சார். அப்படி ஒன்று இல்லை. உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் அதுக்கு முன்னரும் தான், அதுக்கு பின்னரும் தான், இந்த உலகம் அழிக்கப்பட்டதன் பின்னரும் தான் அல்லாஹ் மாத்திரம்தான் இறைவன்.
அவனுடைய மார்க்கம் ஒன்றே ஒன்றுதான், இஸ்லாம் தான். எனவே முழு உலகத்துக்கும் உரிய மார்க்கம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம். அதனால் நான் சொல்ற சர்வதேச மயமான முழு சர்வதேசத்துக்கும் உரிய மார்க்கம் இதுதான். யாரும் பின்பற்றலாம். ஏனைய மார்க்கங்கள் அப்படி இல்லை. சில ஏரியாக்கள் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் பொருத்தமாயிக்கும். சில பண்பாடு கலாச்சாரத்துக்குள்ள இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் பொருத்தமாயிக்கும். சில நாடுகள்ல சில வணக்கங்கள் கிரியைகள் மேற்கொள்ளப்படுது, சில ஊர்கள்ல எல்லாம். சரியானே? தேவைன்னா நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இன்னமும் கடுமையான பின்தங்கிய நிலையில வாழ்ற மக்களும் இருக்கிறான் உலகத்துல. ஆங்காங்கே இருக்கிறான். மூளை பகுதிகளில் தீவுகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனிதர்களை வச்சு வணக்கம் செய்யறவங்க, வித்தியாசமான கிரியைகள் ஈடுபடுறவங்க. இப்ப இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு பிறகு அப்படியான மக்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல மட்டும்தான் அப்படியான அந்த மனிதர் இருக்கிறார். அவங்க மட்டும்தான் அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு 50 பேர் 100 பேர் 200 பேர் சேர்ந்து அவரை வச்சு வணங்கி கொண்டு இருப்பாங்க. இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட சிலையை வச்சு வணங்கி கொண்டு இருப்பாங்க. அதான் அந்த இடத்துல கண்ணியம். அப்ப ஏனைய முழு உலகம் அதை போய் வணங்க இயலுமா? சும்மா யோசிச்சு பாப்போமே. முழு உலகம் அதை போய் அவங்களுக்கு மட்டும்தானே. ஏண்டா அது அந்த இடத்துல தான் இருக்கு. அதுதான் வணங்கலாம், அவங்க தான் வணங்கலாம். வேற எல்லாரும் வணங்குறதுக்கு இல்லை மற்றவங்களுடைய இடங்கள்ல. அப்ப ஆலமியான்றது முழு அகிலத்துக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு மார்க். புகழ் அனைத்தும் அகிலத்தாரின் உலகத்தாரின் இரட்சகன் அல்லாஹுக்கே. அப்ப அல்லாஹ் தஆலா அவனை பத்தி சொல்லும்போது இது குர்ஆன் வசனம், சூரா ஃபாத்திருடைய வசனம். புகழ் அனைத்தும் உலகத்தாரின் இரட்சகனுடைய அல்லாஹுக்கே. அல்லாஹுக்கு மட்டும்தான் புகழ் அனைத்து. அவன் உலகத்தாரின் இரட்சகன் அவனே அவனை சொல்லிக் கொள்றான். அப்ப அதிலே எங்களுக்கு விளங்குது அல்லாஹ் முழு அகிலத்துக்கும் உரிய இறைவன். ரைட்? விளங்குதா பேசுறது? ஓம் சார். ஓ சார் அடுத்து அதே நேரம் அவனுடைய தூதர், அதன் தூதரை காஃபத்துல் லின்னாஸ், காஃபத்தன் என்று போட்டி அது பிரச்சனை இல்லை, விஷயத்தை நீங்க விளையக்கூடாது. சரி, காஃபத்துல் லின்னாஸ், மனித குலம் முழுவதற்கும் உரியவர் என அல் குர்ஆன் அறிமுகம் செய்கின்றது. அப்ப இந்த காஃபத்துல் லின்னாஸ் என்று நீங்க நினைக்கக்கூடாது நாங்க சொல்ற வேர்டு இல்லை. இது குர்ஆனுடைய வசனம், அரபு வசனம். இது காஃபத்துல் லின்னாஸ், காஃபத் என்ற பொதுவான எல்லாருக்கும் உரிய, லின்னாஸ் நாஸ்னா மனிதர்கள். அப்போ முழு மனித குலத்துக்கும் உரிய ஒருத்தர் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்குரிய குர்ஆன் வசனம் ஆரம்பிக்க வரும், நபியே நாம் உம்மை மனித குலம் முழுமைக்குமாகவே அன்றி அனுப்பவில்லை. அப்படின்னா என்ன? முழு மனித குலத்துக்குமாகத்தான் நபியை நாங்கள் உங்களை அனுப்பிக்கிறோம் நபியாக, முழு மனித குலத்துக்கும். அப்படின்னு என்ன கருத்து? இதுக்கு முந்தி வந்தவங்க, இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க, இதுக்கு புறவு வர இருக்கிறவங்க, எத்தியோப்பியாவில் வாழ்றவங்க, ஸ்ரீலங்காவில் வாழ்றவங்க, சிம்பாப்வேல வாழ்றவங்க, ஆப்பிரிக்காவில் வாழ்றவங்க, காட்டுல மேட்டுல ஆகாயத்துல பறந்து ஆராய்ச்சி செஞ்சு கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் நபி. அதான் சொல்ற முழு மனித குலத்துக்கு உரிய நபி. எனவே இந்த நபி கொண்டு வந்த தூதுவும் முழு மனித குலத்துக்கு உரியது. எனவே தான் சொல்ற இஸ்லாம் சர்வதேசமயமான மார்க்கம். ஏனென்றா அல்லாஹும் முழு சர்வதேசத்துக்கு உரிய இறைவன் அவன் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முழு மனித குலத்துக்கு உரிய ஒரு நபியாக இருக்கிறான். எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கம் சர்வதேசமயமான மார்க்கம். சரியா பிள்ளையா இந்த விஷயம்? சரி சார். ரைட். இப்ப நீங்க யோசிங்க, ஏனென்றா முந்தி வந்த நபிமார்கள், இப்ப வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் எடுப்போமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல் வந்தவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க முழு மனித குலத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டவங்களா? இல்ல சார். இல்ல சார். இல்ல. யாருக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க? யாருக்கு? யூதர்களுக்கு, பனு இஸ்ரவேலர்களுக்கு. அவங்களை தான் யூதர்கள் என்று சொல்றது. உலகத்துல அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் பெரும்பாலும் யூதர்களுக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டு. நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க,
உதாரணத்துக்கு ஐக்கா சமூகத்துக்கு நபி சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அனுப்பப்பட்டாங்க. ஐக்கா சமூகம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பனு இஸ்ரவேலர்களுக்கு. இப்படி ஒவ்வொரு நபியும் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு, குறிப்பிட்ட பிரதேச மக்களுக்கு. ஐக்கா சமூகத்துக்கு சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஐக்கா சமூகத்தினருக்கா சார் மத்தியன் வாசிகள் என்ற மதியன் வாசிகள் அவங்களை தான் சொல்றது. ஐக்கா சமூகத்துக்கா சார் மத்தியன் வாசிகள்? ஓகே சார். ஓகே. ஐக்கா சமூகத்தை தான் மதியன் வாசியர் என்று சொல்ற. மதியன் வாசியர் தான் ஐக்கா சமூகம் என்று சொல்ற. அந்த சமூகத்துக்கு நபியா அனுப்பப்பட்டவங்க தான் இந்த சுஹைப் அலைஹிஸ்ஸலாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்படி ஒவ்வொரு நபியும் அந்த குறிப்பிட்ட கூட்டத்துக்கு என்று சொல்லி அனுப்பப்பட்டிருந்தான். ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே அனுப்பப்பட்டாங்க? இல்ல. இறுதி நபி, நபித்துவத்தை முழுமையாக்குறதுக்கு வந்த நபி, முழு எல்லா காலத்துக்கும் எல்லா மனிதர்களுக்கும் உரிய நபி, நபிமார்களின் தலைவர் என்று சொல்ல. அதனால ஏன்னா முழு மனிதர்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டான். எனவே காஃபத்துல் லின்னாஸ் என்ற என்ன கருத்து? முழு மனித சமுதாயத்துக்கு உரியவர். ரைட். காஃபத்துல் லின்னாஸ் முழு மனித குலம் முழுவதற்கும் உரியவர், முழு மனித சமுதாயத்துக்கும் உரியவர், எல்லாம் உண்டு. இப்ப சொல்லுங்க, இது ஆல்ரெடி தெரியாதவங்க இருந்தா இப்ப உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, காஃபத்துல் லின்னாஸ் என்பதன் கருத்து எது வரும்? அப்ப இதுல முழு மனித சமுதாயத்துக்கு. ரைட், முழு மனித சமுதாயத்துக்கு உரியவர். சரி, இப்ப எடுத்த டாபிக்கை நாங்க ஃபுல்லா முடிப்போம். அப்போ உங்களுக்கு ஆன்சர் இப்ப தெரியும். அப்ப காஃபத்துல் லின்னாஸ் என்று சொல்லி யார் நபியா அவங்களுக்கு அந்த பேரை சூட்டினது? அல்லாஹ். அல்லாஹ். ஏன்? அது குர்ஆன் வசனம். நபியே நாம் உம்மை மனித குலம் முழுமைக்குமாக வேண்டி அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்லிக்கிறான். எனவே இந்த காஃபத்துல் லின்னாஸ் என்ற அந்த பதவியை நபி அவங்களுக்கு கொடுத்தது அது அல்லாஹ், நாங்க கொடுக்கல. ரைட். அடுத்தது பாருங்க. அடுத்த விஷயம், ஏன் இஸ்லாம் சர்வதேச மயமானது என்று சொல்றோம் என்று சொன்னா, அல் குர்ஆன், அல் குர்ஆனுடைய வழிகாட்டல்களை ஹுதல் லின்னாஸ் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஹுதல் லின்னாஸ், முழு மனித குலத்துக்குமான நேர்வழி காட்டி, முழு மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. இப்ப சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவரோட கூட்டம் மாதிரி அந்த மதியன் வாசிகளுக்கு மட்டும் அப்படி என்று இல்லை, பனு இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் அப்படி என்று இல்லை, ஆது கூட்டத்துக்கு மட்டும் என்று இல்லை, சமுது கூட்டத்துக்கு மட்டும் என்று இல்லை. உங்களுக்கு தெரியும், அந்தந்த கூட்டத்துக்கு ஒரு நபி அனுப்பப்பட்டான். இங்க அப்படி இல்லை, முழு மனித குலத்துக்கும் உரிய நேர் வழிகாட்டி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை சொல்றான். எனவே அல் குர்ஆன் முழு மனித குலத்துக்குமான நேர் வழிகாட்டி என்றபடியால இஸ்லாம் சர்வதேசமயமான மார்க்கம். சரியா இல்லையா? சரி சார். சரி சார். சரி, பாருங்க, மனிதர்களுக்கு முழுமையாக வழிகாட்டியாகவும், மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் அல் குர்ஆன் இறக்கி அருள பெற்றது. சூரத்துல் பக்ராவுடைய 185வது வசனம். அப்ப இதெல்லாம் நாங்க சொல்லல, அல்லாஹ் சொல்ற விடயங்கள். அப்ப இஸ்லாம் சர்வதேசமயமானதுன்னு நாங்க சொல்லல, பல விடயங்கள் அடிப்படையாக வச்சு சொல்றோம். ஒன்று சொல்றோம், அல்லாஹு தாலா முழு சர்வதேசத்துக்கு உரியவன், எனவே இஸ்லாம் சர்வதேசமயமானது. ரெண்டாவது சொல்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழு சர்வதேசத்துக்கும் உரிய, முழு மனித குலத்துக்கும் உரிய ஒரு நபி, எனவே இஸ்லாம் சர்வதேசமயமான மார்க்கம். இறுதியாக வழங்கப்பட்ட அந்த வஹி, அந்த குர்ஆன், அந்த ரிசாலா முழு மனித குலத்துக்கும் உரியது, எனவே இஸ்லாம் சர்வதேசமயமானது. இவற்றுக்கு மேலதிகமாக நாங்க சொல்லுவோம், அனைத்து நாட்டவர்களும் பின்பற்றக்கூடியது, அனைத்து சமூகத்தவர்கள், அனைத்து இனத்தவர்கள் எல்லாருக்கும் பொருந்துற மார்க்கம். வேற எங்கேயும் இப்படி ஒரு ஒற்றுமை இல்லை, வேற எந்த மார்க்கத்திலையும் மதத்திலையும் இப்படி ஒரு ஒற்றுமை இல்லை. அந்த கூட்டம் வார வணக்க ஸ்தலத்துக்கு இன்னொரு கூட்டம் வர இயலாது, அந்த சாதி வார இடத்து இந்த சாதி வர இயலாது,
இந்த தொழிலாளிகள் வார இடத்து அந்த தொழிலாளிகள் வர இயலாது. இப்படி ஏதும் இஸ்லாத்தில் இருக்கா? இல்ல சார். இல்ல சார். ரைட். ஹஜ்ஜுடைய கிரியை என்று வைப்போமே, ஹஜ் செய்யறதுக்குரிய சீசன். ஓகே, முதலாவது நாட்டு மன்னர்கள் எல்லாம் வந்து ஹஜ்ஜை முடிச்சு போட்டு போவோங்க. அதுக்கு பிறகு இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க வாங்கோ, அதுக்கு பிறகு ஆலிம்கள் வாங்கோ, அதுக்கு பிறகு இவங்க வாங்கோ. இப்படி பிரிவினை இருக்கா? இல்ல சார். எந்த ஒரு பிரிவினையும் கிடையாது. ஏன்? இஸ்லாம் சர்வதேசமயமான ஒரு மார்க்கம், அனைத்து நாட்டவர் சமூகத்தவர் இனத்தவர்களுக்கும் பொருந்தக்கூடிய. எனவே இஸ்லாத்துல இனம் வேறுபாடு இல்லை, தேசிய வேறுபாடு இல்லை. தேசியண்டா தேச ரீதியாக பிரிக்கிறது. நாங்க ஸ்ரீலங்கன்ஸ், நீங்க சவுதியை சேர்ந்த முஸ்லீம்கள், நீங்க பாகிஸ்தானை சேர்ந்த முஸ்லீம்கள், இந்த பிரிவெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. நிறம் வேறுபாடு இல்லை, நீங்க கருப்பினம் நாங்க வெள்ளை இனம், அப்படி ஒன்று இல்லை. ஹஜ்ஜுடைய கிரியை இதுக்கு எல்லாத்துக்கும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டேன். அங்கதான் எல்லாரும் கூறுற இடம். அப்ப கருப்பின ஒரு எத்தியோப்பியாவை சேர்ந்தவரும் இருப்பார், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு வெள்ளை இன முஸ்லீமும் இருப்பார். ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல ரெண்டு தொழுவாங்க, இஃப்தார் செய்வாங்க, சஹர் செய்வாங்க, தவாஃப் செய்வாங்க. நிறம், மொழி, தாய் நாடு என்றெல்லாம் வேறுபடுத்தி பார்க்கவில்லை. ஏன் நபியாக சொன்னாங்க, அரபிகளுக்கு கூட எந்த ஒரு புகழும் இல்லை ஏனையவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது என்று சொல்லிக்கிறாங்க. குர்ஆன் இறக்கப்பட்ட மொழி பேசுகிறார்கள் நாங்கள் என்று சொல்லியும் அவங்க பெருமை அடிக்கல. ரைட். உங்களில் எவர் இருந்தாலும் எதில் அல்லாஹு தாலா எங்களுக்கு கண்ணியத்தை வச்சிருக்கிறான், உயர்வு தாழ்வு எதில் வருது என்று சொன்னா, உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவர். யார்கிட்ட தக்குவா இருக்கு, பயபக்தி. யூனிட் 6க்குரிய குர்ஆன் வசனம் இது. தக்குவா என்ற பாடத்தில் நீங்க ஆதாரமாக எழுதக்கூடிய குர்ஆன் வசனம். அங்கேயும் யூஸ் பண்ணலாம், இங்கேயும் யூஸ் பண்ணலாம். உங்களில் எவர் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக கண்ணியமானவர். அப்ப கண்ணியம் என்றது தக்குவாவில் நீக்கி, தேசத்திலேயோ இனத்திலேயோ மொழியிலேயோ நாட்டிலேயோ ஒன்றிலேயும் இல்லை. எனவே இஸ்லாமிய மார்க்கம் சர்வதேசமயமான மார்க்கம், அல்லாஹ்விடத்துல செல்லுபடியான தக்குவா மட்டும்தான். அதே நேரம் அனைவரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்களே என்ற சர்வதேச சமத்துவத்தை முன்வைக்கிற மார்க்கம் தான் இஸ்லாம். எல்லாரும் ஒரு தாய் தந்தையர்களுக்கு பிறந்தவர். யார் அந்த ஒரு தாயின் தந்தை? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா. சரி, அப்ப இது 4வது விஷயம். ஏன் சர்வதேசமயமானதுக்குரிய விளக்கம். அடுத்து 5வது விளக்கம். இஸ்லாத்துடைய கொள்கையே நாங்கள் எல்லாம் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையினர், பிள்ளைகள். எனவே நாங்கெல்லாம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தாக்கள். எனவே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இவ்வாறு அவங்களோட பிள்ளைகளாகி எங்களுக்கு, அவங்களுக்கும் அவங்களோட பிள்ளைகளாகி எங்களுக்கும் தரப்பட்டது. எனவே இஸ்லாம் அப்ப அவங்களோட பிள்ளைகள் அல்லாத யாரும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா? அவங்களோட பிள்ளை இல்லை என்ற மனிதர்கள் யாருமே இருக்கிறாங்களா? இல்ல சார். அப்படி யாரும் இல்லை. எல்லாரும் அவருடைய பிச்சலங்கள். எனவே இந்த சர்வதேச சமத்துவத்தை முன்வைக்கிற ஒரு சர்வதேசமயமான மார்க்கம் தான் இஸ்லாம். அதுக்கும் குர்ஆன் வசனமாக ஆரம்பிக்கும். மனிதர்களே நிச்சயமா நாம் உங்களை ஒரே ஆணிலிருந்தும் ஒரே பெண்ணிலிருந்தும் படைத்தோம். அந்த ஆண் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அந்த பெண் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். எனவே இஸ்லாம் வழங்கியுள்ள கடமைகள் உரிமைகளும் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானதான். யாருக்கும் ஸ்பெஷல் ஒரு சலுகை, இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதாவது சவுதியில இருக்கிற மக்கள், அதுலயும் மஸ்ஜிதுல் ஹரம்ல பணிபுரிகிறவங்க, அவங்க என்ன காபத்துல்லா இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க, நபி அவங்க பிறந்த ஊர், அதனால அங்க இருக்கிறவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. இல்லாட்டி தொழுகையை ஒரு 3 நேரமா ஆக்கி கொடுப்போம். இப்படி எதுவும் சலுகை இருக்கு? ஒன்றுமே இல்லை. அல்லது ஏனைய நாடுகள்ல இருக்கிறவங்க, தூர பிரதேசங்கள்ல வாழ்றவங்க, இவங்க கொஞ்சம் என்ன நபி அவங்க பிறக்காத ஊர்ல இருக்கிற மக்கள், அப்ப இவங்களுக்கு நாங்க கொஞ்சம் இலவுபடுத்தி கொடுப்போம். இவங்களுக்கு நோன்பு நோக்க வேணாம், இவங்களுக்கு ஹஜ்ஜி செய்ய தேவையில்லை என்ற தூரம் வரணும். அப்படி எதுவும் சலுகை இருக்க? இல்ல. இஸ்லாம் நீதியானது, அல்லாஹ் நீதமானது. எல்லோருக்கும் பொதுவான ஒரே ஒரு மார்க்கம். உரிமைகள் கடமைகள் எல்லா விஷயத்திலும் உண்டு. எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். எனது மகள் பாத்திமா திருடினாலும் நாங்கள் என்ன
கரத்தை துண்டிக்க. ம். மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதான் கையை பொது. வெட்டுவேன். எனவே இஸ்லாமிய மார்க்கம் சமத்துவம் வாய்ந்த சமத்துவமான மார்க்கம். சாரி, இந்த சர்வதேசமயமான மார்க்கம், சமத்துவம் பேணக்கூடிய ஒரு சர்வதேச மயமான மார்க்கம். அதுதான் சொல்லுவோம் அல் ஆலமியா. இப்ப ஆலமியாட விளக்கம் ஃபுல்லா உங்களுக்கு விளங்கிட்டா? ஓம் சார். ஓகே. அப்ப அந்த டாபிக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வினா தான் இது. அப்ப காஃபத்துல் லின்னாஸ் என்றது முழு மனித சமுதாயத்துக்கு உரியவர் என்றது சுட்டி காட்டு. இந்த விஷயம் இப்ப இதுவரைக்கும் பார்த்த உங்களுக்கு கிளியரா? ஓ சார். ஓம் சார். சார் clear. ரைட். இப்போ உங்களுக்கு கேள்வி ஓகே, அதுக்குரிய ஆன்சர் சரி. அந்த ஆன்சர் எங்க வந்தீங்க, என்ன சாப்டர், அந்த சாப்டர் எல்லாம் ஃபுல்லா நாங்க படிச்சிட்டோம். இப்ப பாருங்க, முதலாவது ஆன்சர் தான் இதுக்கு சரி என்று தெரியும். எனவே வேறெல்லாம் பிழை. ரெண்டாவது பிழை. அப்ப இறுதி தூதர் பிழை நீங்க சொன்னேன், முதலாவது தான் வரும். அப்ப இறுதி தூதர் என்றதுக்கு எப்படி சொல்றோம்? காத்தமுன் நபி. காத்தமுன் நபி. ரைட், காத்தமுன் நபி. காத்தமுன் நபியீன் என்று சொன்னாலும் சரி, காத்தமுன் நபி என்று சொன்னாலும் சரி, காத்தமுல் அம்பியா என்று சொன்னாலும் சரி, எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டுதான். இறுதி தூதர். எல்லாம் சுட்டிக்காட்டுற விஷயம் உண்டு. கருத்துல சின்ன சின்ன மாற்றம். இப்போ காத்தம் நம்பியாண்டா, காத்தம் நபின்னா நபிமார்களில் இறுதியானவர் என்ற விஷயம் உண்டு, இறுதி தூதர். சரி, அடுத்தது. அப்ப இதெல்லாம் இங்க நீங்க நான் இப்படி போட்டு போட்டு எழுதி காட்டுறேன் உங்களோட லேசிக்காக வேண்டி. நீங்க என்ன செய்யலாம், அழகான முறை உங்களுக்கு கீழே கெப் இருக்கு, ஒவ்வொரு ஆன்சரா போட்டு அதில் கருத்துக்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வைக்கும். டேஸ் பண்ணிட்டு எழுதுறீ எல்லாத்தையும் அழகா நீங்க தேவையான இந்த பகுதியை ரெண்டா டிவைட் பண்ணலாம். ரெண்டா இப்படி டிவைட் பண்ணி என்ன இங்கால எழுதி முடிச்சு போட்டு இங்காலையும் எழுதலாம். ஏதோ உங்களுக்கு சேஃப்டியோ உங்களுக்கு ஈஸியோ அப்படி செஞ்சு கொள்ளும். ரைட். அடுத்து நம்பிக்கைக்குரியவர் என்ன சொல்றது? அப்ப ரெண்டாவது பிழை அல் அமீன். அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர். என்ன இது நபி அவங்களுக்கு எப்ப இந்த பெயர் பெற்று, நபி அவங்க எப்போது இந்த பெயரை பெற்றாங்க? நபித்துவத்துக்கு பிறகு சிறு முந்தைய? வயதிலே நபித்துவத்துக்கு முன்னுக்கே பெற்றிருக்காரு. ரைட். சிறு வயதிலேயே இந்த பேர் நபி அவங்க பெற்றாங்க. அந்த அளவுக்கு சமூகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அங்கீகாரம் இருந்துச்சு. அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்ற பேர். போன கிளாஸ்லயும் உங்களுக்கு விளங்கப்படுது இந்த விஷயத்தை. ஒரு உதாரணம் ஒன்று சொன்னோம் உங்களுக்கு. அபுஜஹில் கூப்பிடுவார். அபுஜஹில் இஸ்லாத்துக்கு பெரிய தெரியும். ஆனா இஸ்லாம் மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை செய்யறதுக்கு முன்னால அபுஜஹில் எதுவும் பிரச்சனைடா முகமது எங்க, முகமது வாங்க, இதுக்கு தீர்ப்பு சொல்லு முகமது என்று சொல்லுவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப நபி அவங்க இஸ்லாத்தை சமூகத்துக்கு சொன்னாங்களோ, நான் இந்த இறுதி நபி, நீங்க வணங்குறதெல்லாம் பொய்யானது போலியானது எல்லாத்தையும் தூக்கி வீசி போட்டு எந்த கொள்கைக்குள்ள வாங்கோ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்குள்ள வாங்க அழைச்சாங்களோ, அப்பதான் சிக்கல் ஸ்டார்ட் ஆகும். நல்லது செய்யும் வரைக்கும் நம்மள நல்லவர்கள் என்று புகழ்வாங்க. நல்லவைகளின் பக்கம் எப்ப நாங்க மனிதர்கள் அழைப்போமோ அப்ப மனிதர்கள் எங்களை எதிரியாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது நபி அவங்களோட வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு தெரிய வருது. எனவே நம்பிக்கைக்குரியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அமீன். அடுத்தது உண்மையாளர். என்ன சொல்ற உண்மையாளர்? அஸ்ஸித்தீக். சாதிக். அஸ்ஸாதிக். அஸ்ஸாதிக். அஸ்ஸாதிக் உண்மையாளர். அப்ப அதுவும் காஃபத்துல் லின்னாஸுக்கு இதெல்லாம் வராது. மூணாவது நாளாவது. அதுவும் சிறு வயதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்ற பேர். சிறு வயதிலே இப்படி ஒரு பேரை பெறண்டா சும்மா யோசிச்சு பாருங்க. அதுவும் அந்த சமூகத்தில் மிகவும் மோசமான நடத்தையுள்ள சமுதாயத்துல ஒரே ஒரு மனிதர் மட்டும், அதுவும் சின்ன வயதிலே ஒரு சின்ன பொடியன் இப்படி பேர் எடுக்கிறண்டா எந்த அளவுக்கு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அஸ்ஸாதிக். சரி, இப்ப ஒரு சவுண்ட் ஒன்று வந்துச்சு, அஸ்ஸித்தீக் என்று சொல்லி. அது என்ன விஷயம்? அபூபக்கர் ரலியல்லாஹு சிறப்பு
ரைட். அபூபக்கர் அலி அல்லாஹ்வோட பேர் தான் அஸ்-சித்திக். நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். வாரதெல்லாம் நோட் பண்ற. வார எல்லாம் சிலபஸுக்கு தேவையான எல்லாமே எங்களோட சிலபஸுக்கு உட்பட்ட விஷயங்கள் அதை நோட் பண்ணு. அஸ்-சித்திக் என்றது அபூபக்கர் அலி அல்லாஹ்வோட பேர். அது நபி அவங்கள நபி அபூபக்கர் அலி அல்லாஹ் சொல்ற எந்த விஷயத்தை சொன்னாலும் அடுத்த நிமிஷம் ஏற்றுக்கொண்டாங்க, உண்மைப்படுத்துவான் நபி அவங்களுக்கு. உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு நபித்தோழர். ஆனா சித்திக். இஸ்ரா மிராஜி நான் போய் வந்தேன், 7 வானத்தை தாண்டி போய் வந்தேன், அல்லாஹுட நான் உரையாடினேன், எனக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு, மஸ்ஜிதுல் அக்ஸாவுல நபிமார்களுக்கெல்லாம் தொழுகை நடாத்தினேன், ஒரு வாகனம் கொண்டு வந்துச்சு, ஸ்பீடா போனேன், குயிக்கா வந்துட்டு. இவ்வளவும் ஒரு நைட்ல நடந்தா என்று எல்லாரும் கேட்டாங்க. எப்படி இப்ப சொல்லும் போது மற்றவங்க கேட்டாங்க, இது நம்புற மாதிரி ஆகி இப்ப எங்கட பாசிட்டு சொன்னோம்னா அப்படிதான். இப்போ ஒருத்தர் எங்களுக்கு மத்தியில வந்து சும்மா ஏதோ இப்படியா இதை போல ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொன்னான். இப்போ எங்கட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து உங்களுக்குள்ள வந்து, நான் கிளம்பு போய் இப்பதான் வந்தேன். எப்போ வெளியான? நான் வெளியான இப்பதான் லுகர் தொழுவு போட்டு வெளியான போய் வந்துட்டு. என்ன நாங்க என்ன செய்வோம்? சிரிப்போமா இல்லையா? ஆம் சார். சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க? 7 வானத்தையும் தாண்டி முதல்ல இங்க இருந்து சவுதி அரேபியாவில இருந்து பலஸ்தீன்ல இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போனேன். அங்க தொழுகை நடத்தின நபிமார்கள் எல்லாம் வந்தாங்க, தொழுகை நடத்தின. அதுவரை 7 வானத்துக்கு 7 வானத்தையும் தாண்டி அல்லாஹ்விடத்துல போய் தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. அதுக்கடையில பல நிகழ்வுகளையும் சொன்னாங்க. முதலா வானத்தில் இப்படி ஒரு நிகழ்வு, இந்த நபியை சந்திச்சேன், இந்த நபியை சந்திச்சேன், இப்படியான விடயங்கள், இப்படியாக சில மக்கள் வேதனை செய்யப்பட்டாங்க, ஏனென்று கேட்டது இப்படியான பாவத்தை அவங்க செஞ்ச பாவங்களை சொல்லி காட்டினாங்க இப்படின்னு சொல்லி பல விடயங்கள் மக்களுக்கு மத்தியில் நபி அவங்க சொன்னாங்க. சிலவங்க என்ன செஞ்சாங்க? சிரிச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. சிலர் யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க, நம்புற இல்லையா. சிலவங்க சிரிக்கிறாங்க, சிலவங்க நம்பிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, விஷயத்தை கேள்விப்படுறாங்க. யாரு சொன்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓகே, அது உண்மைதான், நபியா அவங்க சொன்னா உண்மைதான் என்று சொல்லி அந்த அளவுக்கு நபி அவங்களை உண்மைப்படுத்திய ஒரு சஹாபிதான். முழு சமூகமும் பொய்ப்படுத்திய நேரம் கூட நபி என்றாலே உண்மைதான் என்று சொல்லி உண்மைப்படுத்திய சஹாபிதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால வந்த பேர் தான் இந்த சித்திக் எனக்கூடிய பட்டம். அப்ப நாங்க நினைக்கிறோம் சும்மா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க பயான்ல எல்லாம் கேட்பீங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சித்திக் என்று போட்டு பேசுவான். அந்த சித்திக்குடைய விளக்கம் இதான், விளங்குதா? ஆம் சார். ஓ சார். ரைட். சிலபஸுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லை, நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், விஷயத்தை விளங்கி படிக்கணும், எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவை என்றதால கொஞ்சம் விரிவா சொல்லணும். சரி, அடுத்தது. அப்ப உண்மையாளர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்மையாளர் என்ற அடிப்படையில் அவங்களுக்கு சொல்றது சாதிக் என்ற பேர். காஃபத்துல் நாஸ் வராது. அடுத்து இறுதி நாள்ல மன்றாடக்கூடிய, உம்மத்துக்காக மன்றாடுபவர் என்ன சொல்ற? மன்றாடுறதுக்கு என்ன? ஷஃபாத். அப்ப அதுக்கு ஷாஃபி என்றும் சொல்லும். அப்படி நீங்க போட தேவையில்லை, நீங்க ஷஃபாத் செய்பவர் என்று போடுவோம். பேஸ் பண்ணி ஷஃபாத் செய்பவர். ஷஃபாத் செய்பவர். சரி, அப்ப 5வது பிழை. இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு ஆன்சர் எது சரி, மிச்சதெல்லாம் ஏன் பிழை, பிழையான ஆன்சருடைய விளக்கம் என்னன்னு உங்களுக்கு விளங்கிட்டா விளங்கலையா? விளங்கிட்டு சார். விளங்கிட்டு சார். எஸ் சார். சரி, இப்ப அடுத்த விஷயம். இதுல இந்த நாங்க விரிவாக படிச்ச டாபிக் இருக்கு இதுக்குள்ள. இப்ப கேள்விக்குரிய டாபிக் நாங்க படிச்சிட்டோம். என்னண்டா இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள்ல அல் ஆலமியா படிச்சிட்டோம். சரியான. இப்ப ஆன்சர்ல இருக்கக்கூடிய விடயத்துல இதுக்குள்ள இருக்கிறதுல விரிவாக நாங்க படிச்ச விஷயம் எது இருக்கு சொல்லுங்க. ஆல்ரெடி எல்லாரும் படிச்சு இப்ப இந்த பாடங்கள், அதனால உங்கள்கிட்ட சொல்லுங்க. ஷஃபாத். ஷஃபாத் சம்பந்தமாக விரிவாக படிச்சுக்கிறோம். என்ன இந்த
ஆன்சருக்குரிய விரிவாக படிக்கிறோம். அடுத்தது இறுதி தூதர். இது எதுக்குள்ள வருது? கதமுன் நுபுவத். விளங்கல. காத்தமுன் நுபுவத். ரைட். ஹத்தமுன் நுபுவத் என்ற பாடத்துல வருது. சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் யூனிட் 2ல யூனிட் 2 யூனிட் 2 வந்து 3 பகுதியில கொண்டது. யூனிட் 2 3 பகுதியில கொண்டது. அதுல முதலாவது பகுதி 2.1 முதலாவது பகுதி நாங்க படிக்கிறேன்டா இஸ்லாத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அம்சங்கள் 6 அம்சங்கள் இருக்கு. நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 அம்சங்கள். இதான் முதலாவது ஃபுல்லா படிப்போம். நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 அம்சம் என்னென்ன குயிக்கா சொல்லுவோம். ஓர்டரோட சொல்லுங்க. என்ன சவுண்ட காணல. நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 அம்சங்கள். விளங்குதா பேசுறது? அல்லாஹ்வை ஈமான் கொள்ளல், மலக்குமார்களை ஈமான் கொள்ளல், வேதங்களை பற்றி ஈமான் கொள்ளல், இறுதி நாள் ஈமான், அலா கதர் ஈமான் கொள்ளல். ரைட். இவ்வளவுதான் முதலாவது பகுதியில். இதை பத்தி தான் நாங்கள் விரிவாக படிக்கிறோம். இதை பத்தி தான் விரிவாக படிக்கிறோம். இது ஒவ்வொரு டாபிக்கே. அடுத்து 2.2 நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா விளங்குதானே? ஓ சார் கிளியரா விளங்குது. அடுத்து 2.2 இதுல நாங்க படிக்கிறோம் என்னன்னு சொன்னா ஈமான், அமல், அடுத்து என்ன சொல்லுங்க? அஹ்லாக். 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 இடையிலான தொடர்பு என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பு. இது எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்படுது. இதான் 2.2ல படிக்கிறது. அடுத்து மூன்றாவது நாங்க படிக்கிற விடயம் அகீதா சம்பந்தமாக. அகீதா அதுல அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய அகீதா, வழிகட்ட ஏனைய அகீதா பிரிவுகள், அதுக்கெல்லாம் ஷியா, ஹவாரிஜ் இதெல்லாம் வரும். இது 3 டாபிக் தான் யூனிட் 2. ரைட். அப்ப இதுல இந்த 2.1 இந்த பகுதிக்குள்ளதான் ஒரு பகுதி ஒன்று இருக்கு, ஒரு கேள்வி ஒன்று இருக்கு உங்களுக்கு. கேள்வி ஒன்று இல்லை, இப்ப நாங்க பார்த்த கேள்வியில இந்த நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த ஹாத்தமுன் நபி, அதாவது இந்த ஹத்தமுன் நுபுவத் என்றது 2.1ல எந்த தலைப்புக்குள்ள வரும் சொல்லுங்க. அதாவது இப்ப நீங்க சொன்ன அடிப்படையில் 6 அம்சங்கள்ல எந்த அம்சத்துக்குள்ள உள்ளடங்குற விஷயம் இது ஹத்தமுன் நுபுவத்? ரசூல்மார்களை ஈமான் கொள்ளல். ரைட். ரசூல்மார்களை ஈமான் கொள்ளல், ரிசாலத்துக்குள்ள. அதனால நாங்க ரிசாலத், நுபுவத், ஹிதாயத் என்று சொல்லி போட்டிருந்தான். அடுத்தது இறுதி நாளில் உம்மத்துக்கு அமர்ந்தாடுவர். அப்ப இது வந்து ஷஃபாத் சம்பந்தமான ஒரு பாடத்துல வருது. இப்ப நீங்க சொல்லுங்க ஷஃபாத் என்று எதுக்குள்ள வரும்? மறுமை நாள். ரைட். மறுமை நாளை ஈமான் கொள்ளல். இப்ப குயிக்கா நாங்க அந்த பாடத்தை பார்ப்போம். அப்ப அதை நான் உங்கள்ட்ட கேட்கல, ஏன்னா கேள்வியில வார அந்த விஷயத்த உங்கள்ட்ட கேட்டுட்டேன். இதையும் கேட்டா டைம் ஆகும். அதனால நான் குயிக்கா உங்களுக்கு ஞாபகப்படுத்தி போட்டு நாங்க திரும்ப கேள்விக்குள்ள போவோம். கீழே கேள்விகளை பார்த்தோம்னா சரி. என்னது சின்ன சின்ன பகுதியில் தானே, எனவே நாங்க பார்த்து கொண்டு போனோம்னா பிரயோசனமாய். அப்ப நீ ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, மலக்குமார்கள் பற்றிய நம்பிக்கை, ரசூல்மார்கள் பற்றிய நம்பிக்கை, சாரி இந்த வேதங்கள் பற்றிய நம்பிக்கை. அதுக்கு போறோம். 4வது தான் ரசூல்மார்கள் பற்றிய நம்பிக்கை. அப்ப வேதங்கள் பற்றிய நம்பிக்கை, ரசூல்மார்கள் பற்றிய நம்பிக்கை என்று சொல்லி இவங்க பிரிச்சு இங்க தலைப்பு போடுறது. ஏன்னா நாங்க சின்ன பிள்ளை இல்லையே,
விஷயம் விளங்குந்தானே எங்களுக்கு. வேதங்கள் ரசூல்மார்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் இங்க போட்டு விட்டாங்க. பெரிய 3வது தலைப்பாக எங்க இங்க நுபுவத், ரிசாலத், ஹிதாயத் என்று சொல்லி. அப்ப அதுக்குள்ள எல்லாம் வந்துடும். ரிசாலத் எந்தெந்த நபிக்கு எந்தெந்த வேதம் கொடுக்கப்பட்ட வேதங்கள்லாம் அதுக்குள்ளேயே பேசியாச்சு. அதனாலதான் வேதங்கள் என்று சொல்லி மேல ஒரு தலைப்பு ஒன்று இல்லை. மலக்குகளுக்கு பிறகு மலக்குமாரை பத்தி படிச்சதுக்கு பின்னால டிரெக்டா என்ன செஞ்சுட்டாங்க, நுபுவத், ரிசாலத், ஹிதாயத் என்று போட்டு அது சம்பந்தம் ஃபுல்லா விளக்கத்தை எங்களுக்கு தாராங்க. அந்த அடிப்படையில அதுக்குள்ள பல விளக்கங்கள் இருக்கு. வேற வேற கேள்விகள் வார சந்தர்ப்பங்கள்ல அது சம்பந்தமா பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்க முடியும் ஹத்தமுன் நுபுவத், நபித்துவ முத்திரை, இறுதி நபித்துவம் என்று சொல்லுவோம். நபித்துவ முத்திரை என்று சொல்லலாம், இறுதி நபித்துவம் என்று சொல்லலாம், எல்லாம் உண்டுதான். அதுல முதலாவது நாங்க விளங்க வேண்டியது ஹத்தமுன் நுபுவத் என்று சொன்னா இறுதி நபித்துவம். அதாவது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போனா, வரைவிலக்கணத்தை கொஞ்சம் வரைவிலக்கணமாக அதை டிசைன் பண்ணி சொல்ல போனா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால நபித்துவ தொடர் முற்று பெற்று விட்டது. இது போல யாரும் நபியா வரல. இது முதலாவது இந்த பாடத்தில் நீங்க விளங்க வேண்டிய விஷயம். நபி அவங்களுக்கு பிறகு எந்த நபியும் வரல. இதான் இதில் வரைவிலக்கணம். அடுத்த 2வது பாயிண்ட், நபி அவர்களது காலம் முதல் தாமும் நபி என்று வாதிட்ட சில பொய்யானவர்கள் தோற்றம் பெற்றார். இப்ப இன்னொரு இடத்துல இது உங்களுக்கு ஞாபகம் வரணும். மறுமையுடைய அடையாளங்கள்ல இந்த விஷயம் நாங்க படிச்சோமா இல்லையா? படிச்சேன் சார். ஒரு ஹதீஸ் ஒன்று படிச்சோம், பெரிய ஹதீஸ். அதுல நபி அவங்க ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க. இதை பத்தி சொல்லுங்க. என்ன? ஹத்தமுன் நுபுவத்தை பத்தி, போலி நபிமார்களோட தோற்றத்தை பத்தி நபி அவங்க ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க. என்ன ஹதீஸ் ஒன்று, பெரிய ஹதீஸ், சின்ன ஒரு துண்டு. ஞாபகம் இல்லையா? 30 பொய்யர்கள் தோன்றுவான்னு சொல்லியா? ஓகே, வெரி குட். ஏறத்தாழ தானும் நபி என்று வாதிடக்கூடிய ஏறத்தாழ 30 பொய்யர்கள் தோன்றுவாங்க. பொய்யர்கள், அவங்க நபி இல்லை. எனவே இது கியாமத்து நாள் அடையாளத்துல உண்டு. அப்ப அங்க அடையாளத்திலேயும் நீங்க இந்த பாயிண்ட போடையிடும். சரி, அப்ப தாமும் நபி என்று வாதிடக்கூடிய 30 போலி நபிமார்கள், நபித்துவத்தை வாதிட்டவர்கள் தோன்றுவாங்க. இது 2வது இந்த பாடத்தை நீங்க பிடிச்சு கொள்ள வேண்டிய 2வது பாயிண்ட். அடுத்து 3வது, இங்க தரல நாம படிக்கிற நேரம் தியரி கிளாஸ்ல உங்களுக்கு படிப்பிச்சது எல்லாம் அப்படியே இருக்கு, அப்படியே வச்சுக்கிறேன்னு சொன்னதெல்லாம் எல்லாம் அந்த இடத்துல டெலீட் பண்ணி விடையிலும். இப்படியான பேப்பர் கிளாஸ் வார நேரம் எல்லாம் என்ன செய்யப்படும், மீட்டல் செய்யப்படும். 3வது நாங்க போட்டோம் போலி நபிமார்கள் லிஸ்ட் ஒன்று போட்டோம். போலி நபிமார்கள் லிஸ்ட். நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு ஆள் அந்த எழுதின லிஸ்ட்டை எனக்கு போட்டோ பிடிச்சு அனுப்பும். நாம ஃப்ரீ கிளாஸ்ல போட்டுடுவோம் குரூப்ல. சரியா? பேமெண்ட் கிளாஸுக்கு வார ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும்? ஓகே. அவையில குயிக்கா சொல்லி கொண்டு போறோம் பாரு. முசைலமா எனக்கூடிய போலி நபி இருக்கிறார். சஜா அவட இவர் ஹஸ்பண்ட் முசைலமா, சஜா மனைவி, முசைலமாட மனைவி. இவங்க எல்லாம் நபியாவோட காலத்திலே நானும் நபி என்று சொன்ன பொய்யர்கள். நபியாங்க உயிரோடு இருக்கிறாங்க, நானும் நபி என்று சொன்ன ஆக்கள் தான் இவங்க. டேஞ்சரான ஆக்கள். இவங்களுக்கு எதிராக நடந்த யுத்தம் தான் யமாமா யுத்தத்துல ஒரு பகுதி. போலி நபிமார்களுக்கு எதிராக நடந்துச்சு. இதெல்லாம் தேவையான விஷயமா சைட்ல நோட் பண்ணிக்கொள்ளும். அடுத்த 3வது தலீஹா, அடுத்து அஸ்வதுல் அன்சி, எலிஜா முகமது, மிர்சா குலாம், இவங்கெல்லாம் நவீன பொய்யர்கள். தற்காலத்துல அண்மை காலத்துல இந்த நபித்துவத்தை வாதிடக்கூடிய ஆக்கள். அப்போ போலி நபிமார்களை லிஸ்ட் கொண்டவங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுலேயும் போலி நபிமார்கள் ஃபேமஸான கொஞ்சம் பேர் தான் இது. பொய் சொல்லி ஃபேமஸான ஆக்கள் எப்படி. அடுத்து 4வது விஷயம், 3 வகையான ஆதாரம் இருக்கு. நபித்துவ தொடர், நபி அவங்களோட நபித்துவ தொடர் முற்று பெற்று விட்டது என்றதுக்கு 3 வகையான ஆதாரம் இருக்கு. ஒன்று அல் குர்ஆன் ஆதாரம், அடுத்து ஹதீஸ் ஆதாரம், அடுத்து தர்க்க ரீதியான ஆதாரம். எல்லாம் நாங்க படிக்கிற நேரம் நோட் பண்ணினோம். குயிக்கா சொல்லுங்க. அல் குர்ஆன் ஆதாரம் என்ன சொன்னகான்ல வீக் அப்புறட்டும் நோட்ஸ் செப்பரேட்டி பாருங்க. யாபகம் இல்லாட்டி நோட்ஸ் செப்பரேட்ட வேண்டியதான். நீங்க தான் சொல்லணும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி எவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி தந்தை வஸல்லம் அவர்கள் எந்த ஒருவருக்கும் ஆணாகவும் தந்தையாகவும் இல்லை. ஓ அது அது எப்படி நபியாக இறுதி நபி என்றது சொல்லுது முடியுங்களா ஃபுல்லா மனித குலத்திற்கு இறுதியானவர். தெளிவில்லை ஃபுல்லா சொல்லுங்க குர்ஆன் வசனம் சொல்லுங்க ரைட் ஹதீஸ் சொல்லுங்க இப்ப யாருக்கும் சரியாகவும் இல்லை சொல்லுங்க முஹம்மது உலகம் உங்களை முழுவதும் ஆண்களில் சொல்லுங்க சொல்லுங்க குயிக்கா சார் உங்களில் அல்குர்ஆன் வசனம். எந்த உங்களில் எந்த ஒரு ஆணுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையா இல்லை என்றாலும் அவர் அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்களில் இறுதியானவராகவும் உள்ளார். ஓகே குட் ஆனா டூ லேட் குட் ஆனா டூ லேட் இவ்வளவு லேட் ஆகக்கூடாது குயிக்கா சொல்லணும் கேள்வி கேட்டுடைய ஆன்சர் வரணும் யோசிக்கணும் சொல்லணும் நீ யோசிச்சு சொன்னா டைம் போகும்னா நான் ஆன்சரை பாருங்க ஆன்சர் அதாவது நோட்ஸை பார்த்து சொல்ல வேண்டிய சொன்னா தான் நோட்ஸை பார்த்து சொல்லணும் நான் சொல்ற விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி படி இந்த கிளாஸ்க்கு சரி வலாக்கிர் ரசூல் அல்லாஹி வஹாத்தமன் நபியீன் அவர் நபி என்றாலும் அவர் நபிமார்களில் இறுதியானவரும் அல்லாஹுடைய தூதராகவும் நபிமார்களில் இறுதியானவருமாக இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லிக்கிறான் அதான் எங்களுக்கு தேவையான பாயிண்ட் அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல சொல்லி போட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டு ஆண்களில் யாருக்கும் அவர் தந்தையாக இல்லை அது எங்களுக்கு அந்த பாயிண்ட் எங்களுக்கு இந்த இடத்துல முக்கியம் இல்லை எங்களுக்கு தேவை ஹத்தமுன் நுபுவத்துக்குரிய அந்த வசனம் தான் அந்த வசனத்தை நீங்க சொன்னேன் ஆனா அதோட ஸ்டாப் பண்ணா வேலை இல்லை மார்க்ஸ் விழாது அடுத்து ஹதீஸ் ஆதாரம் சொல்லுங்க குயிக்க ஹதீஸ் ஆதாரம் எனக்கும் ஏனைய நபிமார்களுக்கும் இடையிலுள்ள தொடர்பு உதாரணம் ஒரு மனிதர் ஒரு வீட்டை கட்டி முடிகிறார் அவ்வீட்டுக்கு சென்றவர்கள் அதை பார்த்து அதிசயித்தனர் ஆனாலும் அங்கே பூர்த்தியாக்காது விடப்பட்டிருந்த சிறு இடைவெளியை பற்றி குறை கூறினார் ஆம் இஸ்லாம் எனும் கட்டிடத்தையும் பூர்த்தியாக்காது விடப்பட்டிருந்த அவ்விடத்தை பூர்த்தியாக்க வந்தவன் தான் நான் என்னை கொண்டு நபித்தொடர் முற்று பெற்று விட்டது புகாரி முஸ்லிம் ஓகே இதெல்லாம் நான் நோட் பண்ணேன் படிக்கிற டைம்ல தெளிவாக என்னை கொண்டு நபித்துவத்துடர் முற்று பெற்று விட்டது இதான் எங்களுக்கு தேவையான பாயிண்ட் ஹதீஸ் ஆதாரம் இன்னும் பல ஹதீஸ்கள் இருக்கு அடுத்து தர்க்க ரீதியான ஆதாரங்கள் அப்ப இந்த ரெண்டு ஆதாரம் நீங்க நோட் பண்ணிக்கொள்ளணும் அதான் டேஸ் பண்ணி நோட் பண்ணிக்கொள்ளுங்க என்று சொல்லி எல்லாம் சொன்னேன் தர்க்க ரீதியான ஆதாரம் இங்க தந்தி தர்க்க ரீதியான ஆதாரம் பகுத்தறிவு சார்ந்த தர்க்க ரீதியான ஆதாரம் ஏன் குர்ஆன் ஆதாரத்தை காட்டினா முஸ்லீம்களை ஏற்றுக்கொள்வோம் ஹதீஸ் ஆதாரம்னா முஸ்லீம்களை ஏற்றுக்கொள்வோம் மிச்சாக்களுக்கு எதை காட்டு அவங்களுக்கு தர்க்க ரீதியான ஆதாரம் என்ன ஆதாரம் நபித்துவத்துக்கான சான்று நபி என்பதற்கு சில சான்றுகள் இருக்கு அதுல பிரதானமான ஒரு சான்று தான் என்ன மூஜிசாத் அற்புதங்கள் இருக்கு நபி என்ற அற்புதம் இருக்கு அவங்கள்ட்ட நபி அவங்க சந்திரனை பிளந்தாங்க ரெண்டா யாராச்சும் மேலுமா சாதாரண மனிதர்கள் யாராச்சும் ஏழுமா இல்ல சார். இல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானவரை உயிர் பிச்சு எடுத்தாங்க சாதாரண மனிதர்கள் யாராலையாச்சும் மேலும் அந்த காரியம் இல்ல இல்ல இதான் மூஜிசாத் 7 வானங்களை தாண்டி இஸ்ரா மிராஜ் பயணம் இப்பதான் படிச்சோம் யாராச்சும் சாதாரண மனிதனால் போக இயலுமா இல்ல இதான் மூஜிசாத் அப்ப மூஜிசாத்ன்றது அற்புதம் இப்படி நபிமார்கள்ட்ட மட்டும்தான் இந்த விஷயம் இருக்கு எனவே ஒருத்தர் நபி என்று சொன்னா ரைட் அற்புதத்தை காட்டும் உங்களோட அற்புதத்தை காட்டுங்க எந்த அற்புதமும் இருக்காது இப்ப இங்க இருக்கிற இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆக்கள்கிட்ட எல்லாம் எந்த ஒரு அற்புதமும் இல்லை அடுத்து 5வது அப்ப 4வது நாங்க படிக்கிறது ஆதாரங்கள் 3 வகையான ஆதாரங்கள் இருக்கு ஹத்தமுன் நுபுவத்துக்கு அடுத்து 5வது போலி நபிமார்கள்ல சில விளக்கங்களை கொடுத்தாங்க பொய்யான விளக்கம் இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான் வலாக்கிர் ரசூல் அல்லாஹி வஹாத்தமன் நபியின் வஹாத்தம் காத்தம் என்றா இறுதி நபி
காத்தமன் நபியின் காத்தமன் கருத்து இறுதி லாஸ்ட். இப்ப இந்த காத்தமுக்கு சிறப்பு என்ற ஒரு கருத்து இருக்கு. இப்ப குர்ஆனை பொய்யாக்கினா தானே நானும் நபி என்று சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல வர ஆக்கள் குர்ஆனை பொய்யாக்கினா தான், இந்த குர்ஆன் வசனத்தை பொய்யாக்கினா தான் அவங்களும் நபி என்று சொல்லி மக்கள்கிட்ட பரப்பலாம். ஏன் மக்கள் இந்த குர்ஆன் வசனத்தை கொண்டாந்து காட்டுவாங்க. எனவே இவங்க செஞ்ச வேலை என்னன்னு சொன்னா, காத்தமண்டா இறுதி இல்லை, சிறப்பு, ஸ்பெஷல். அவர் ஒரு ஸ்பெஷலான ஒரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்களும் நபிதான், இறுதி நபி அவங்கல்ல, நாங்களும் நபிதான். நபித்துவ தொடர் இன்னும் நாங்களும் நபி என்று சொன்னாங்க. எனவே இந்த அல் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை தமக்கு சார்பாக வலிந்து விளக்கினார்கள். இவங்க செஞ்ச ஆகப்பெரிய முட்டாள்தனமான வேலை. இது 5வது விஷயம். விளையிட்ட இந்த ஹத்தமுன் நுபுவத் பாடம் உங்களுக்கு கிளியரா விளையிட்டா? ஓம் ஓ சார். சார். ஓ சார். ஓ Right. சார். ஓ சார். எனவே இறுதி தூதர் என்றது ஹாத்தமுன் நபி, இறுதி தூதுத்துவம் என்று சொன்னா ஹத்தமுன் நுபுவத், இறுதி நபித்துவம் ஹத்தமுன் நுபுவத். அப்ப அது உங்களுக்கு ஃபுல்லா கிளியர். சரி, இப்ப குயிக்கா சொல்லுங்க. 5 விடயங்கள் படிச்சிருக்கிறோம். மெயின் பாயிண்ட மட்டும், அந்த 5 மெயின் பாயிண்ட்ஸையும் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்று சொல்லுங்க. 19 படிச்சு போலி நபிமார்கள் சொன்னது. நபித்துவம். ரைட். 19 என்பது இறுதி நபித்துவம். அப்ப அதுக்குரிய வரைவிலக்கணங்கள் இது முதலாக படிச்சோம். 2வது ஓர்டர் எல்லாம் தேவையில்லை, சொல்லி கொண்டு போவோம். 5 விஷயத்தையும் சொன்னா சரி. அடுத்து என்ன படிச்சோம்? போலி நபிமார்கள் போலி list. நபிமார்கள். கோடி நபிமார்கள் தோன்றுவான்னு சொல்லி அந்த ஹதீஸ். போலி நபிமார்கள் தோன்றுவாங்க, அந்த விஷயங்களை அது படிச்சோம். அடுத்து 3வது தர்க்க ரீதியான ஆதாரங்கள், அல் குர்ஆன் ஆதாரம், ஹதீஸ் ஆதாரம் போன்ற ஆதாரங்களை வச்சு இறுதி நபித்துவத்தை உறுதிப்படுத்தியது. ரைட். அப்ப ஷார்ட்டா சொல்றேன்டா, நபி 19 ஆதாரங்கள் படிச்சோம். 3 வகையான ஆதாரங்கள். அடுத்து 4வது அதுக்கு வந்துட்டு காத்திமண்டு கொடுக்காம சிறப்பு என்று சொல்லி விளக்கம் கொடுக்காங்க. சரி, போலி நபித்துவத்தை வாதிடக்கூடியவர்கள் தமக்கு சார்பாக குர்ஆன் வசனத்தை விளக்கினாங்கன்ற விஷயம் படிச்சோம். அடுத்தது இன்னொன்று இருக்கு, 5வது நீங்க மேல சொல்லாமட்டில் போலி நபிமார்கள் லிஸ்ட் ஒன்று படிச்சோம். இந்த 5 விடயங்களும் அதுக்குள்ள படிச்சிருக்கிறோம். ஞாபகம் வைக்கல. அது கிளியர் தானே உங்களுக்கு? ஓம் சார். ரைட். சார். அடுத்தது 4வது விடயம்தான் மறுமை சம்பந்தமான பாடம். சரி, 4வது இல்ல, 5வது நம்பிக்கை. மறுமை என்றது 5வது நம்பிக்கை. ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள்ல 5வது அம்சம் மறுமை, நாளை ஈமான் கொள்ள. அப்ப அதுல முதலாவது மறுமை உண்டு என்பதற்கான ஆதாரங்கள் படிச்சோம். முதலாவது தலைப்பு. 2வது தலைப்பு மறுமை சாத்தியமானது என்றதுக்கு தர்க்க ரீதியான, அதாவது இது 2வது பெரிய தலைப்பில் அதுக்குள்ள வார ஒரு தலைப்பு. சரியா? அது ஆதாரங்களுக்குள்ள அது வந்துடும். சரி, அடுத்தது 2வது தலைப்பு படிச்சோம், மறுமைக்கான அவசியம், மறுமை ஏன் தேவை, மறுமை ஏன் அவசியம் என்ற விடயங்கள் படிச்சோம். 3வது படிச்ச மறுமைக்குரிய அடையாளங்கள் படிச்சோம். அதுக்குள்ளதான் இங்க இருக்கு பாருங்க, பெரிய ஹதீஸ் என்று சொன்னேன்னா உலக முடிவுக்கான அடையாளங்கள்ல 23வது பேஜ் இது, 24வது பேஜ் இது. தன்னை அல்லாஹ்வின் தூதர் என்று வாதிக்கக்கூடிய ஏறத்தாழ 30 பொய்யர்கள் தோன்றுவர். இந்த ஹதீஸை கொண்டு அங்க எழுதிலும் புள்ள எழுத தேவையில்லை, நீங்க எவ்வளவு எழுதினாலே போதும். தன்னை அல்லாஹ்வின் தூதர் என்று வாதிக்கக்கூடிய ஏறத்தாழ 30 பொய்யர்கள் தோன்றுவர், இவ்வளவு எழுதி போட்டு மேற்கோள் போட்டு காட்டி அல் ஹதீஸ் எழுதிட்டா சரி. அப்ப நபித்துவ ஹத்தமுன் நுபுவத் என்னோட முடிஞ்சு அது பிறகும் போலி நபித்துவத்தை வாதிராக்கள் வருவாங்க என்றதை நீங்க அழகான முறையில விளக்கி எழுத வச்சு, அது பிறகு அங்க நீங்க மறுமையுடைய அடையாளத்துக்குள்ள அந்த விஷயத்தை கொண்டாந்து போட. ரைட். அப்ப அடையாளங்கள் படிச்சோம் 2வது. 3வது அடுத்தது மறுமை நிகழ்வுகள் படிச்சோம். மறுமை என்ற பாடத்துக்குள்ள 4வது சிறிய தலைப்பு படிச்சோம், மறுமையுடைய நிகழ்வுகள். பல நிகழ்வுகள் இடம்பெற மறுமையில. அப்ப அப்படியான நிகழ்வுகள்ல
நாங்க பல விடயங்கள் படிச்சோம். அதுல 4வது நாங்க படிச்சதுதான் ஷஃபாஅத் என்ற ஒரு நிகழ்வு இருக்கு. ஷஃபாஅத் என்ற ஒரு நிகழ்வு நாளை மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஹ்ஷர் மைதானத்துல எல்லோரும் எழுப்பப்பட்டு வேதனை செய்யப்படக்கூடிய நாள்ல மக்காமுன் மஹ்மூத் எனக்கூடிய இடத்துல அல்லாஹ்விடத்துல சுஜூது செய்து இந்த மக்களுடைய கஷ்டம் அவநிலையை புரிஞ்சு கொண்டு அல்லாஹ்விடத்துல கேட்பாங்க, யா அல்லாஹ் கேள்வி கணக்க ஆரம்பிக்குமாறு, விசாரணை செய்யுமாறு அல்லாஹ் அது பிறகு கட்டளையிடுவான். அப்ப இந்த ஷஃபாத் இதைத்தான் சொல்றோம் ஷஃபாத்துல் குபுரா அல்லது ஷஃபாத்துல் உலுமா என்று சொல்லி. இது மட்டும்தான் ஷஃபாத் என்று இல்லை, இதான் ஷஃபாத்திலையும் பெரிய ஷஃபாத், பிரதான ஷஃபாத். ஷஃபாத்துல் குபுரா அல்லது ஷஃபாத்துல் உலுமா என்று சொல்லுவோம். மக்காமுன் மஹ்மூதுல நபியாவும் சுஜூது செய்கிற ஷஃபாத். இது முதலாவது. அடுத்ததுல 2வது நாங்க படிச்ச விஷயம், இந்த ஷஃபாத்து பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது யாருக்கு இந்த ஷஃபாத்துடைய பாக்கியம், இந்த சிபாரிசு நபியாவோட சிபாரிசு, அந்த பரிந்துரை, அந்த ஷஃபாத்தை பெற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லி 2 ஹதீஸ் படித்தோம். ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா பரிசுத்தமான உள்ளத்தோட மொழிஞ்சவர், அதாவது முஸ்லிம்கள் எல்லாருக்கும் இந்த ஷஃபாத் கிடைக்கும் என்ற விடயம் படித்தோம். அடுத்து 2வது ஹதீஸ்ல படித்தோம், அதான் சொல்லி முடிஞ்சது பிறகு துவா ஓதுறவர் இருக்கு. அப்ப அதுல ஹதீஸ்கள் இருக்கு, அதை நீங்க பார்த்துக்கொள்ளும். அடுத்து 3வது பாயிண்ட், ஈமான் அமல்ல தரத்துக்கு ஏற்ற மாதிரி ஷஃபாத்துக்குரிய அந்த அருகதை நாங்க அடைந்து கொள்ளலாம். எங்களுடைய ஈமான் அமல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஷஃபாத் எங்களுக்கு கிடைக்கும் நபி அவங்க. அடுத்து 4வது பாயிண்ட் படித்தோம், யாருக்கு ஷஃபாத் கிடைக்கும் என்றது அல் குர்ஆன் தெளிவுபடுத்துது. அப்ப அதுல பல அல் குர்ஆன் வசனம் ஆதாரங்கள் நாங்க படித்தோம். சரியானே, அந்த ஆதாரம் இங்க போடல, நான் உங்களுக்கு நோட் பண்ண சொல்லி ஒரு குர்ஆன் வசனம் தந்தேன் படிச்ச நேரத்துல. அப்ப அந்த கிளாஸ்ல இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன செய்யலாம்னா இந்த குர்ஆன் வசனங்களை பார்த்து உங்களுக்கு ஈஸியான ஒன்றை நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். அடுத்து 5வது நாங்க படித்தோம், ஷஃபாத் அறிஞர்கள் வகைப்படுத்துறாங்க. ஷஃபாத் அறிஞர்கள் ஒட்டுமொத்த ஷஃபாத் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு 4 வகையாக பிரிச்சாங்க. அதுல 2 நபி அவங்க செய்யற ஷஃபாத், 2 ஏனையவர்கள் செய்யக்கூடிய ஷஃபாத். அப்ப நபி அவங்க செய்யற ஷஃபாத் என்னண்டா, முதலாவது நாங்க மேல படிச்சோமே ஷஃபாத்துல் குபுரா ஷஃபாத்துல் உலுமா என்று சொல்லி மிக உயர்ந்த ஷஃபாத், அதாவது அனைத்து மனிதர்களுக்காகவும் மஹ்ஷர் வெளியில பயங்கரத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக, விசாரணையை துரிதப்படுத்துறதுக்காக செய்யற ஷஃபாத். இது நபி அவங்க செய்யற ஷஃபாத். வேற யாராச்சும் இந்த ஷஃபாத் செய்யலாமா? செய்ய மாட்டாங்க, செய்யலாது. என்ன இது நபி அவங்களுக்கு மட்டும் உரியது, வேற நபிமார்கள் கூட செய்யலாம். யோசிச்சு பாருங்க, வேற நபிமார்கள் கூட இந்த ஷஃபாத் செய்ய முன்வரவும் மாட்டாங்க. மக்கள்லாம் மூடுவாங்க, எங்களுக்காக எல்லா இடத்துல பேசுங்க ஷஃபாத் செய்யுங்க, யாரும் முன்வர மாட்டாங்க, நபியாக மட்டும்தான் செய்வாங்க. அடுத்தது 2வது ஷஃபாத், மூமின்கள்ல ஒரு பிரிவினரை கேள்வி விசாரணை ஒன்றுமே இல்லாம டிரெக்டா சுவர்க்கத்துக்கு செல்ல அனுமதி வேண்டி நபியாக ஷஃபாத் செய்வாங்க அல்லாஹ்விடத்துல. அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்கு அந்த டிரெக்டா சுவர்க்கம் போற எந்த ஒரு விசாரணையும் இல்லாம சுவர்க்கம் போற பாக்கியத்தை அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்கு நசீபாக்குவானா. அடுத்தது இது 2 தான் நபி அவங்க செய்த ஷஃபாத். இதுக்கு மேலதிகமாக 3வது சுவர்க்கவாசிகள் சிலர் அவங்களோட தரத்தை உயர்த்தி கேட்டு அல்லாஹ்விடத்துல ஷஃபாத் செய்வாங்க. அதே நேரம் அடுத்தது 4வது நரகில் விழுந்து தண்டனை அனுபவிக்கக்கூடிய மூமின்கள், காஃபிர்களுக்கு இந்த ஷஃபாத்துற விஷயமே அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு ஷஃபாத்தும் இல்லை, அவங்களும் ஷஃபாத் செய்யல, அவங்களுக்காக யாரும் செய்யவும் இல்லை. நரகில வீழ்ந்து அனுபவிக்கிற மூமின்கள் பாவம் செஞ்சு நரகத்துல வீழ்ந்து அவங்க என்ன குறிப்பிட்ட காலம் தண்டனை அனுபவிச்சு பின்னால சொர்க்கம் போய்த்துருவாங்க. இப்ப அல்லாஹ்விடத்துல கேட்பாங்க, யா அல்லாஹ் என்ன நரகத்திலிருந்து கொஞ்சம் தூரப்படுத்தி வை என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல சிபாரிசு செய்வாங்க. அப்ப இப்படி 4 வகையான ஷஃபாத் இருக்கு. எந்த ஷஃபாத்தாக இருந்தாலும் 6வது பாயிண்ட், அதை ஏற்கிறது மறுக்கிறது அது அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்பு சார்ந்தது. அதை யாரும் அல்லாஹ்ட்ட கேட்கல, ஏன் ஏற்றுக்கொண்டு ஏன் மறுக்கிற, யாரும் கேட்கல. அது அல்லாஹ்வுடைய எல்லையற்ற கருணை ஷஃபாத் ஏற்கிறது மறுக்கிறது. எனவே ஷஃபாத்துல 6 விடயங்கள் நாங்க படிச்சிருக்கிறோம். இது விளங்கிட்டா உங்களுக்கு? ரைட். அது பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் வருது, அது பிறகு விசாரணை நடைபெறுறது, 5வது நிகழ்வு 6வது நிகழ்வு அப்படின்னு வருது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, ஷஃபாத்ல படிச்ச 6 விடயங்கள்
முதலாவது பத்தி படிச்சோம். நோட்ஸ் பார்க்க கூட மைண்ட்ல இருக்கிறத மட்டும் பேசும். அதுதான் இந்த கிளாஸ். மறுமை உண்டு என்பதற்கான ஆதாரம். இல்ல, நான் அதை கேட்கிறேன். ஷஃபாத்தை பத்தி. ஷஃபாத்துல முதலாவது என்ன படிச்சோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஷஃபாஅத் யார் யாருக்கு கிடைக்கும்னு 2 ஹதீஸ் பார்த்தோம். ரைட். ஹதீஸ் ஆதாரங்களுக்கு நபியாவோட ஷஃபாத் யார் யாரு கிடைக்கும் என்ற சம்பந்தமா அது படிச்சோம். வேற என்ன படிச்சோம்? ரெண்டாவது ஷஃபாத் அந்த ஏற்கிறது மறுக்கிறதும் அல்லாஹ்வுக்குரியது. ரைட். ஏற்கிறது மறுக்கிறது அது அல்லாஹ் பொறுத்து, அல்லாஹ்வுடைய கருணை. மூணாவது என்ன படிச்சோம்? 4 வகை ஷஃபாஅத்துகள் 4 வகையான ஷஃபாத்துகள் காணப்படும் என்று படிச்சோம். அது எங்களுக்கு தெரியும். அடுத்தது 4வது ஷஃபாத்துகளில் உயர்ந்தது முதன்மையானது அந்த மூமிங்கான இனத்துக்கு அந்த கேள்வி கணக்கு அவசரப்படுத்த சொல்லி கேட்கிற ஷஃபாத். ரைட். அதான் மிக உயர்ந்த ஷஃபாத். அப்ப அது ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட்லயே நாங்க அது சம்பந்தம் படிச்சோம். அதை எந்த இடத்துல நபி அவங்க சுஜூ செஞ்சு கேட்பாங்க அந்த ஷஃபாத்? மக்காமுல் மகாம மஹ்மூத் என்ற இடத்தில். மக்காமுன் மஹ்மூத் என்ற இடத்துல. அடுத்தது ஷஃபாத் சம்பந்தமாக அல் குர்ஆன் வசனங்கள் பேசிருக்கு. 5வது. அடுத்து 6வது இன்னொரு விஷயம் படிச்சோமே, ஒருத்தருடைய ஈமான் ஈமான பொறுத்தவரையில அந்த அங்க ஷஃபாத் இடம்பெறும். அவரவர ஈமான் அமலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இவ்வளவும் தான் இந்த பாடத்துக்கு நாங்க விரிவா பார்க்க வேண்டிய டாபிக்ஸ். பெரும் பகுதிகளை பார்த்து வந்தீங்க. சரியானே? டைமும் முடிய போகுது. இப்ப இதுவரைக்கும் பார்த்து உங்களுக்கு விளங்கிட்டா எல்லாம்? ஆம் சார். ரைட். இதுல எஸ்ஏ கேள்விகளையும் ஆம் சார். எஸ்ஏ கேள்விகளையும் கீழே எட் பண்ணணும்னு நினைச்சேன், எனக்கு மறந்துட்டு. சில அடுத்தடுத்த பேப்பர்ல பாஸ் பேப்பர்ல வந்து எஸ்ஏ கேள்வியும் எட் பண்ணப்படும், அதோட மாடல் கேள்விகளும் எஸ்ஏ கேள்வியும் எட் பண்ணப்படும். அதையும் நீங்க செய்யணும். ரைட். இப்ப அப்படியே கீழே வேற கேள்வி ஆகும். அப்ப இந்த கேள்வி இதோட பார்த்த டாபிக் எல்லாம் உங்களுக்கு கிளியர். இந்த கேள்வியில எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு? இல்லையே? இல்ல சார். இல்ல. இல்லை சார். சரி. அப்ப அப்படியே கீழே பாருங்க. 2வது கேள்வி. இது வந்து 2024ல 42வது கேள்வி. 2024ல 42வது கேள்வி. உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. எக்ஸ் நிரல் ஒய் நிரல் தந்தா உங்களுக்கு தெரியும். ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சரியான இந்த ஓர்டரை எடுத்துக்கொண்டா சரி. இப்ப முதலாவது ஆன்சரை பாருங்க. அதாவது எக்ஸ் நிரலை பாருங்க. ஷஃபாஅத், வலி, ஷூரா, ரூஹ், மஸ்ஜிது நபவி. இங்க ஒய் நிரல்ல கலந்த ஆலோசனை, நபித்தோழர், இறை நேசர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல், உடல் அமைப்பில்லாத ஆன்மா, பரிந்துரை, இப்படியா சில கூற்றுகள் தந்திருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப நாங்க படிச்சதை மட்டும் தான் எடுக்கிறேன். எல்லாத்தையும் பார்க்கும்போது படிச்சதை மட்டும் பார்ப்போமே. முதலாவது ஷஃபாத் நாங்க படிச்சிட்டோம் தானே? ஆம் சார். சரி. இதுல எது ஷஃபாத்துக்கு பொருத்தமா வரும் சொல்லுங்க. பரிந்துரை. பரிந்துரை. அப்ப முதலாவதுக்கு என்ன வரப்போகுது? எஃப் வரப்போகுது. இப்ப ஆன்சரை பார்ப்போம். முதல் இடத்துல எஃப் இருக்கா? இல்ல சார். இல்லை சார். இல்ல சார். இங்க எஃப் இருக்கா? இல்ல. இல்லை இங்க இங்க இல்ல சார். இல்ல. விஷயம் முடிஞ்சு. கேள்வியே ஃபுல்லா பார்க்கல, ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இதான் இஸ்லாம் பாடம். இதை வச்சு கொண்டுதான் ஏதோ மெஜிக் ஷோ மாதிரி நாங்க வச்சு கொண்டு உருட்டி கொண்டு விஷயத்தை விளங்கி எடுத்தா சரி. விஷயத்த மைண்டுக்கு சரியா எடுக்கணும். பேப்பர் செய்யற ட்ரிக்ஸை பிடிச்சுக்கூட பாருங்க. ஷஃபாத் எஃப், பரிந்துரை ஷஃபாத்துக்கு எஃப் தான் வரும். சரி. எனவே 5வது ஆன்சர். சரிதானே? சரி. இப்ப ஏனைய விடயங்கள் நாங்க இந்த இடத்துல படிக்கல, ஆனா ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீர்கள். எனவே நீங்க சொல்லுங்க, வலிக்கு என்ன வரும் இந்த இடத்துல? இறைநேசர். சி. இப்ப இதை வச்சே நீங்க ஆர்டர் பண்ணி பார்க்கலும். அதை எங்களோட நோக்கம் இல்லை. அதை வச்சு ஆர்டர் பண்றதுக்கு நாங்க படிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. என்ன நாங்க என்ன செய்யணும்? படிச்சதை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். இந்த இடத்துல ஷூராக்கு என்ன வரும்?
கலந்தாலோசனை. கலந்த ஆலோசனை ஏ. என்ன இது யூனிட் 10ல தான் வார பகுதி. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் சில உங்களுக்கு. ஆனா வலி என்று உங்களுக்கு தெரியும். வலிக்கு அவுளியான்னு சொல்றோம். வலி என்றா யாரு? இறைநேசர். யூனிட் 2ல அந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் அந்த அக்கீதாவோட நாங்க என்ன செஞ்சிடும் படிச்சிருக்கோம். அடுத்தது ரூ. உடல் அமைப்பில்லாத ஆன்மா. உடல் அமைப்பில்லாத ஆன்மா. இதுக்குள்ள யார் யார் வருவாங்க? உடல் அமைப்பில்லாத ஆன்மா யாரு? ஆக்கள். மலக்குகள், ஜின்கள். ஷைத்தான். மலக்குகள், ஜின்கள். அடுத்தது ஷைத்தான். உடல் அமைப்பு ஸ்தூல் உடல் அமைப்பு ஒன்று இல்லை. அதாவது நினைச்ச மாதிரி உடல் அமைப்பு மாற்றிக்கொள்ளே இல்லை. அப்படியான ஒரு தகுதி அல்லாஹ்தாலா அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான், ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறான். சரியா? எங்களுக்கு அப்படி செய்யல, அவங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு இதை கொடுத்திருக்கிறான். அடுத்தது மஸ்ஜித் நபவி எதுக்கு வரும்? நபியாவோட பள்ளிவாசல். அப்ப ஒன்று இதுக்குள்ள மிஸ் ஆகுது. என்ன எங்கால கூட வருது? அப்ப எது மிஸ் ஆயிருக்கு? நபித்தோழர். அப்ப இது மட்டும் எந்த ஒரு இடத்துலையும் பொருந்தாத ஒரு வேர்ட் ஐக்கு. சரி, அப்ப FCAED ஆர்டர் சரியாயிக்கா? அப்ப இது சம்பந்தமாக நீங்க ஏதும் விடயங்கள் தேவைன்னு சொன்னா கீழே நோட் பண்ணி கொள்ளும். நான் ஏன் இதை சொல்லி தரல இப்பன்னு சொன்னா, இப்ப எங்களோட டைம் ஒன்றும் இல்லை. அடுத்தது இந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, டைமும் இல்லை, ஞாபகமும் இருக்காது. அப்ப சிக்கல் வரும். அப்ப எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கொள்றதுனா சரியா? அப்ப இதை மட்டும் நீங்க நோட் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. நீங்க என்ன செய்யலாம்டா, மேல பார்க்காம சும்மா நோட் பண்ணி பார்க்கணும். வலி என்று இங்க நீங்களே போடுறோம் சுயமா. வலிக்கு இதுல எது வரும் திரும்ப நீங்க நோட் பண்ணி பார்க்கலாம் கீழே. அதுக்குதான் இந்த கேப் புட்டி ஏதோ ஒரு அடிப்படையில பிரயோசனப்படுத்தும். அடுத்தது 2023 7வது கேள்வி. பாருங்க, 2023 7வது கேள்வி. சரி, இதை நீங்க செஞ்சு கொண்டு வாங்க. இதையும் செய்யுங்க, 4வதையும் செய்யுங்க, 3வதையும் செஞ்சு கொண்டு வாங்க. இந்த கேள்வியை மட்டும் பார்ப்போம் நாங்க. என்ற டைம் முடிஞ்சுதானே. 5வது கேள்வியை மட்டும் பார்ப்போம். ஹத்தமுன் நுபுவா என்பதன் மூலம் கருதப்படுவது என்ன வரும்? இதுக்கு இறுதி நபித்துவம். இறுதி நபித்துவம். ரைட், இறுதி நபித்துவம். ஹத்தமுன் நுபுவாண்ட இறுதி நபித்துவம். சரி, இப்ப இதுல ஏனைய வார்த்தையில பார்ப்போம். நபித்துவத்தை பாதுகாத்தல் என்று அது பொதுவான ஒரு விடயம். நபித்துவத்தை ஹத்தமுன் நுபுவாக்குள்ள அதையும் கொண்டு வர இயலும். இறுதி நபித்துவத்தை பாதுகாக்கிற ஒரு கொள்கை தான் ஹத்தமுன் நுபுவா. அது எங்களுக்கு அவ்வளவுக்கு தேவை. சரியா? அது ஆன்சர் வராது. இறுதி நபித்துவத்துக்கு உங்களுக்கு தெரியும் ஹத்தமுன் நுபுவா, அது சரி. நபிமார்களின் முத்திரை எப்படி சொல்றதுக்கு? ரெண்டும் ஒரே விஷயத்தான் சுட்டி காட்டுது. ஆனா இங்க கேள்வி ஹத்தமுன் நுபுவான்றது. ஹத்தமுன் நுபுவானா இறுதி நபித்துவம். நுபுவத் என்றாலே இறுதி நபித்துவம். இது நபிமார்களின் முத்திரை என்றா எப்படி வரும்? சொல்லுங்க. ஹாத்தமுன் நபியின். ஹாத்தமுன் நபியின் என்ன விஷயம்டா ஈஸியா விளையும் கொள்ளுங்க. நுபுவா என்றா நுபுவத். நுபுவத் என்றா நபித்துவம். நபிமார்களின் முத்திரை, நபிமார்கள் நபியின். காத்தமுன் நபியின், அதாவது அந்த அந்த சரி அதுல டிரான்ஸ்லேட் வாரதான் இது தமிழ் டிரான்ஸ்லேட். கத்தமுன் நுபுவா என்றா இறுதி நபித்துவம். நபிமார்களில் இறுதியானவர், நபிமார்களின் முத்திரை அப்படின்னு வாரண்டா ஹாத்தமுன் நபியின். ரெண்டும் ஒரே விஷயத்தான் சுட்டி காட்டு. அந்த கருத்து கொஞ்சம் டிஃபரெண்டா வரும் டிரான்ஸ்லேட் பண்ற கருத்து. விளங்குதானே? அடுத்து பாருங்க, நபிமார்களின் தலைவர் என்றதுக்கு என்ன வரும்? சையதுல் அம்பியா. ரைட், சையதுல் அம்பியா. சையதுல் அம்பியா நபிமார்களின் தலைவர். அதாவது முழு உலகத்துக்கு வரப்பட்ட அனைத்து 1,24,000 நபிமார்கள், அதுல 313 பேர் ரசூல்மார்கள், எல்லோருக்கும் தலைவர் தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அடுத்து நபித்துவத்தை மறுத்தல் என்றது வருமா இந்த இடத்துல பொருத்தமா? இல்ல சார். இல்ல என்ன அது நபித்துவத்தை மறுத்தல் என்றது குஃபுர். எனவே 5வதுக்கு 2வது ஆன்சர். 2020 5வது கேள்விதான் இது. அப்ப இதில் தேவைப்பட்ட விஷயம் நீங்க கீழே எழுதி கொள்ளும். அப்ப எங்க டைம் முடிஞ்சன்றதால உங்களுக்கு நான் இதோட நாம கிளாஸை முடிப்போம். நீங்க 3வது கேள்வி கொஞ்சம் பெரிய கேள்வி தான், அதான் நான் பார்க்கல. 3வது கேள்வி 4வது கேள்வி இதெல்லாம் பாஸ் பேப்பர்ல வந்திருக்கிற கேள்வி தான். இது ரெண்டையும் செஞ்சு கொண்டு வாங்க, அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அதோட மாதிரி வினாக்கள் கீழே 5 வினாக்கள் தரப்பட்டு அந்த 5 வினாக்களையும் செஞ்சு கொள்ளும். ஓகே தானே? சார் ஓகே சார். சார் ஓ சொல்லுங்க. இந்த நபி அவங்க உம்ரா செஞ்சு எத்தனை சிரமண்டு கேட்டீங்க தானே, அதை பார்க்கணும்னு சொல்லி. ஓ ஓ அதான் உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன் பிரைவேட்டா, ஓகே அதான் கொஞ்சம் நான் பார்க்க. பாருங்க சார். சரி சரி நான் பார்க்க. ரைட். அப்ப படிச்ச விஷயம் எல்லாம் உங்களுக்கு கிளியரா முடிச்சு கொள்வோமா? பாஸ். ஓ சார். ஓகே இன்ஷா அல்லாஹ். அடுத்து நீங்களும் சுயமா பாடத்தை பாருங்க, மீட்டல் செய்யுங்க. சரியானே? மீட்டல் செய்யுங்க. இந்த இடங்கள்ல நீங்க எழுதி பாருங்க. படிக்கிற நீங்க தான், சும்மா வச்சு கொண்டிருக்கிறதுக்கு இது தரல. எனவே படியுங்க, எழுதி பாருங்க, செஞ்சு பாருங்க, பயிற்சி எடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல மிச்ச விஷயம் நாங்க தொடருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் சார்.